ஹைடார் மிஸ், நம்ம இன்றைக்கி ஜங்கோட எஃபெக்டாக பார்க்க போகிறோம். ட்விஸ்டர் லவ். போன பாட்டிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட்டில் ஜங்கோ பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துருப்போம். தென் அவன் காலேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவனை பார்க்குறதுக்காக போயிருப்பீங்க. ஸோ டென்ஷனில் ஜங்குக்கு உங்ககிட்ட கத்தி விட்டு இருந்திருப்பான். நீங்களும் அப்செட் ஆகி அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ 2 days கழிச்சு அவங்கள சமாதானப்படுத்தியிருப்பான். தென் ஃபைனலாக ஜங்குக்கு உங்களை பொய்யா தான் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் நீங்களும் நோவாவும் காலேஜ் வரீங்க. கார்லேருந்து இறங்கிட்டு உள்ளே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓயன், நேற்று ஈவினிங் அந்த சார் ஒரு லெசன் எடுத்தார்ல, அது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நீ கிளாஸில் அது எனக்கு சொல்லித்தரியா? உனக்கு யார் லெசன் எடுக்கிறது தான் புரியுது. நான் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் புரியும். சரி வா, சொல்லித்தரேன். அதுக்கு என்ன பண்ணுறது? நீ தான் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லித்தர. அவங்களாம் பக்கம் பக்கமாக சொல்லித்தராங்க. எனக்கு அதில் என்னென்னு புரியும். ஆமாம், உனக்கு மட்டும் எப்படி புரியுது? தெரியலையே. ஏன்னா நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஓயன். பெரிய கண்டுபிடிப்பு தான், வா. அப்படின்ட்டே போகும்போது ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஒரு நிமிஷம். ஜங்கு கால் பண்ணுறான். ஹலோ, சொல்லு ஜங்கு. ஓயன், காலேஜ் வந்துட்டியா? இப்போ தான் வந்தேன். கிளாஸில் தானே இருக்க? இல்லை, இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஓ, அப்போ சரி, நீ கிளாஸுக்கெல்லாம் போவேணா, அப்படியே வெளியே வா. வெளியே வரணுமா? ஏன்? நாம் கொஞ்சம் வெளியே போகிறோம், வா. வெளியே வா. என்ன சொல்கிற? ஏன், சொன்னது புரியலையா என்ன? இல்லை, புரியாமலாம் இல்லை. ஆனால் வெளியே போகலான்னு தெரிஞ்சுதான் சொல்கிறியா? தெரிஞ்சுதான் சொல்கிறேன், வெளியே வா. ஜங்குக்கு ஆனால் வெளியே டிரைவர் இருப்பார், தெரியும்ல. நானும் தெரிஞ்சு தாண்டி சொல்கிறேன், வெளியே வா. எப்படி நான் வர முடியும்? அதெல்லாம் டிரைவரை பசங்க பார்த்துப்பானுங்க. அவர் அங்கே இருக்க மாட்டார், வா. இருக்க மாட்டாரா? இருந்தாலும் நான் வரும்போது பார்த்துட்டாருனா? பார்க்க மாட்டார்டி, நீ வா. வந்தே ஆகணுமா? நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துடு. அப்படின்ட்டே டக்குன்னு ஃபோனை வச்சிடுறான். டக்குன்னு வச்சிருவான் அப்படியே ஃபோனை. அப்படின்ட்டே திரும்பி நோவாவை பார்த்தா அவள் அவங்களே தான் பார்த்துட்ருக்கா. நோவா, அது வெளியே போறியா ஜங்கு கூட? நான் பிளானெல்லாம் பண்ணலை. திடீர்னு கூப்பிடுறான். ஆனால் வெளியே டிரைவர் இருப்பாரே. அதையும் சொன்னேன். அது ஏதோ அவன் பார்த்துக்கிறானாம்மா, அவர் அங்கே இருக்க மாட்டார்னு சொன்னான். சரி, அப்போ போயிட்டு வா. என்ன டக்குன்னு போக சொல்லிட்ட? அப்புறம் அவன் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே கூப்பிடுறான். போயிட்டு வா. இருந்தாலும் நீ போயிட்டு வா. டிரைவருக்கெல்லாம் எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். அப்போ நான் போகட்டா? போயிட்டு வா. சரி, பாய். சீக்கிரம் வந்துடுறேன் என்ன? பார்த்து போ. சரி. அப்படின்ட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டோட வெளியே வரீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயம் தான், டிரைவர் எதுவும் பார்த்துருவாரோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்து தான் வரீங்க. பட் உங்கள் கார்கிட்ட டிரைவர் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஸோ அப்படியே வெளியே வந்தா கொஞ்சம் தூரத்தில் ஜங்குக் பைக்கில் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். வந்துட்டியா? வா, ஏறு. அப்படின்ட்டு பைக்கை எடுக்கிறான். நீங்கள் அப்படியே ஏறாமல் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. என்ன நிற்கிற? ஏறு சீக்கிரம். இதுலையா? இதில் தான். ஏன், என்னாச்சு? பைக்கில் தான் போக போகிறோமா? ஆமாம். ஏன்? இல்லை, பைக்கில் தான் போக போகிறோன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்கிட்ட பைக் தான் இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? தெரியும். இருந்தாலும் நானும் பைக்கிலே தான் வரணுமா? பின்ன உனக்காக கார் எது கொண்டு வரணுமா என்ன? ஏன் மேடம், பைக்கில் ஏற முடியாதா? பைக்லலாம் வர மாட்டிங்களா என்ன? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. பைக்கில் போய் எனக்கு பழக்கமே இல்லை. இது வரைக்கும் பைக்கில் போனதே இல்லை. என்ன, பைக்கில் போனது இல்லையா? பைக்கில் இது வரைக்கும் போனதே இல்லை. என்ன சொல்கிற நீ? ஆமாம், பைக்கில் போனதில்லைண்ணா. காரில் தான் எப்போதும் போவேன். ஏன், உங்கள் அண்ணன் கூட பைக் யூஸ் பண்ண மாட்டானா? இல்லை, அவனும் யூஸ் பண்ணதில்லை. காரில் தான் மோஸ்ட்லி அவனும் போவான். இப்போதைக்கு என்ன, என்கிட்ட பைக் தான் இருக்குது, உட்கார், அதெல்லாம் பழகிடும். இல்லை, இதிலலாம் எனக்கு ஏறி உட்கார தெரியாது, பயமாக இருக்குது எனக்கு. நம்ம வேணால் கேப் புக் பண்ணி போகலாம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதுக்குள்ளே உங்கள் டிரைவர் வந்துடுவான். ஒழுங்காக இதில் ஏறு. இல்லை, வேண்டாம் ஜங்கு, எனக்கு இதிலலாம் ஏறவே பயமாக இருக்குது. பிடிச்சிக்க கூட இடம் இல்லை, நான் எங்கே பிடிச்சிட்டு உட்காருவேன்? வேணால் நம்ம கேப்லேயே போகலாம். இங்கே பாரு ஓயன், அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இதில் ஏறு. என்னை பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ, அதெல்லாம் கீழெல்லாம் விட மாட்டேன். வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. நம்மளால பஸ்லையாவது போயிடலாம். பஸ்லலாம் நல்லா வர முடியாது,
உட்காரு, இதில் ஏறி உட்காரு. வேண்டாம் ஜங்குக், வேண்டாம் ப்ளீஸ். உட்காரு ஓயன், சும்மா படுத்தாத. என்ன பயமாக இருக்குது? பச்சை பிள்ளையா நீ? அதான் என்ன பிடிச்சிக்கோன்னு சொல்கிறேன்ல. அப்படி ஒன்று கீழே போட்டுற மாட்டேன், சேஃபாக தான் கூட்டிகிட்டு போவேன். உட்காரு. இல்லை வேண்டாம், இவ சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்ட்டு பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு கீழே இறங்குறான். டக்குன்னு அப்படியே உங்களை தூக்கி அப்படியே பைக்கில் உட்கார வச்சிடுறான். நீங்கள் பயந்தே போயிடுறீங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ ஜங்குக்? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு, கீழே இறக்கி விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்ட்டு டைட்டாக அவனோட ஷோல்டரை பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு, கீழே இறக்கி விட்டுரு ஜங்குக் ப்ளீஸ். கீழெல்லாம் விட மாட்டேடி, அதான் என்ன பிடிச்சிட்டு இருக்கல, பேசாமல் உட்காந்துரு. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ், நம்ம பஸ்லேயே போயிடலாம் ப்ளீஸ். இப்போ சைலண்ட்டாக உட்காரலன்னா அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன், பேசவே மாட்டேன். ஆமாம், நான் சொன்னால் செய்வேன், சைலண்ட்டாக உட்காந்துரு, அப்படியே இரு இப்போ இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு அவனும் வண்டியில் ஏறுறான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சி அப்படியே அவன் ஹிப்பை சுற்றி ஹோல்ட் பண்ணுறான். இப்படியே பிடிச்சிரு, ஒன்றும் கீழெல்லாம் விழ மாட்டேன். அப்படியே விழற மாதிரி போனாலும் அதுக்குள்ளே நான் உன்னை பிடிச்சிருவேன், புரியுதா? உன்னை தாண்டி கேட்குறேன். புரியுது. அப்படியே உட்காந்துரு, டைட்டாக பிடிச்சிக்கோ, கையை மட்டும் எடுத்துடாத. பிடிச்சிக்கிறேன், எடுக்கல. போகலாமா? ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறான் அப்படின்ட்டு அவனும் வண்டி எடுக்கிறான். ஸ்லோவாக தான் போகிறான், பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டைட்டாக அவனை பிடிச்சிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு எங்கே உங்களை கூட்டிகிட்டு வரான்னா அவனோட வீட்டுக்கு தான். வீட்டு முன்னாடி அப்படியே வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். இறங்கவா? என்னை பிடிச்சிட்டு இறங்குடி, இந்தோ அதில் கால் வச்சு இறங்கு. பார்த்து. சரி அப்படின்ட்டு அவனை பிடிச்சிட்டு பொறுமையாக தான் இறங்குறீங்க. இறங்கிட்டு வீட்டையே ஒரு மாதிரி பார்க்குறீங்க முழிச்சு. அப்போ ஜங்குக்கு அவன் பாக்கெட்டில் இருந்து கீ எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். இந்தா போய் ஓப்பன் பண்ணு, நான் போயிட்டு பைக்கை நிறுத்திட்டு வரேன். இது உன்னோட வீடா? ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? கூட்டிகிட்டு வரக்கூடாதா? வரமாட்டே என்ன என் வீட்டுக்கு? அப்படி இல்லை, எங்கேயோ வெளியே போகிறதா தானே சொன்னேன், அதனால் கேட்டேன். சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லலை, அவ்வளோதான். போய் ஓப்பன் பண்ணு. வீட்டில் வேறு யாரும் இல்லையா? யாரும் இல்லை. ஏன், அப்பா அம்மாலாம் எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? யாரும் இல்லை எனக்கு. ஃபேமிலின்னு யாரும் இல்லை எனக்கு, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். என்ன? இங்கே பார், இந்த சென்டிமெண்ட் சீனெல்லாம் இங்கே வேணாம். போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு அவன் போயிடுறான். பட் உங்களுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஜங்குக்கோட பேக்ரவுண்ட் பற்றிலாம் ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ரொம்ப குட்டியான வீடு தான் அது, அவன் ஒரு ஆள் மட்டும் தானே தங்கியிருக்கான். ஸோ சின்னதாக ஒரு ஹால், குட்டியாக ஒரு கிச்சன், தென் ஒரு சின்ன ரூம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டே தான் போகிறீங்க. வீட்டில் பெருசாக திங்ஸ் கூட எதுவும் இல்லை, ஒரு மாதிரியாக பார்த்துட்டே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துடுறான். என்ன சுற்றி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை. சரி ரூமில் போய் உட்கார், இதோ நான் வரேன். சரி அப்படின்ட்டு நீங்களும் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே பெட்டில் உட்காடுறீங்க. ரூமுமே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அங்கே ஒரு கட்டில் இருக்குது. ஸோ ஓரத்தில் ஒரு சின்ன கபோர்ட். ஸோ அவ்வளோதான். ஒரு ஆள் தங்கியிருக்க அளவுக்கு அது கம்ஃபர்டபுளான ஹோம் தான். பட் உங்களுக்கு தான் வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ சின்ன வீட்டிலலாம் நீங்கள் இருந்தது இல்லைல்ல. ஸோ உங்கள் வீடு ரொம்பவே பெருசு. ஸோ அங்கேயே இருந்திருந்து உங்களுக்கு இந்த வீட்டை பார்க்கும்போது ஜங்குக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்போ ரூம்குள்ளே வரான். என்ன அந்தலேருந்து சுற்றி பார்த்துட்ருக்க, கம்ஃபர்டபுளாக இல்லையா என்ன? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறான். புரியுது அவனுக்கு. சரி இந்தா அப்படின்ட்டு ஒரு பிளேட் உங்கள் கையில் கொடுக்குறான். அதில் கேக் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். என்னையே பார்க்குற, சாப்பிடு. அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. இங்கே தான் நீ தங்கியிருக்கியா? எவ்வளோ நாளா? ஒரு 5 இயர்ஸாக. ஃபஸ்ட் இயர்லேருந்தே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். உனக்கு ஓகேவா? கம்ஃபர்டபுளாக இருக்கா இங்கே? கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன் கேட்குற? இதுக்கு என்ன குறைச்சல்? இல்லை, ரொம்ப குட்டியாக இருக்குது. போதுமா உனக்கு இந்த வீடு? ஒரு ஆள் தங்குறதுக்கு இது நல்ல கம்ஃபர்டபுளான ஹோம் தான்.
எனக்கு கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது. இருந்தாலும் உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா? ஆ, அது தெரியுது. உங்கள் வீடு ரொம்ப பெருசு இல்லை, ஸோ உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குட்டி தான் இல்லை? ஆமாம், என் ரூமை கம்பேர் பண்ணும்போது கூட இந்த வீடு குட்டி தான். என் ரூமே இதை விட ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் ஜங்குக்கை பார்க்க அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் கேஷுவலாக தான் சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் லைட்டாக. ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். இல்லை இல்லை, நீ கேட்டேன்னு தான் நான் சொன்னேன். ஜங்குக்கு மற்றபடி தப்பாக எதுவும் சொல்லலை. இல்லை பரவாயில்ல, நான் தப்பாக எடுத்துக்கல. ஜங்குக் சாரி, நான் தப்பாக எடுத்துக்கல. தப்பாக எடுத்துக்கல. சரி, கேக் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப நல்லா இருக்கு. நானே பண்ணேன். அப்படியா? நீ பண்ணியா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போது இதுக்காக தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியா? நீ பண்ண கேட்க நான் சாப்பிட்ணுங்கிறதுக்காக? இதுக்காகவும் தான். பட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எனக்கு பர்த்டே, அதனால தான். ஓ, என்ன பர்த்டேவா? என்ன சொல்கிற? பர்த்டேவா? ஆமாம். எதுக்கு இத்தனை தடவை கேட்குற? இப்போ போயிட்டு சொல்கிற? அப்புறம் இன்றைக்கி தானே பர்த்டே, இப்போ தான் சொல்ல முடியும். முன்னாடியே சொல்லணும். என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. இப்போ முன்னாடியே சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருக்க போகிறா? என்ன பண்ணியிருப்பேண்ணா? உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ப்ரெசன்ட் கூட உனக்கு வாங்கி கொடுக்கல. வரும்போதாவது சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு பிடிச்சது எதாவது வாங்கி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கே இல்லை. நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல, அட்லீஸ்ட் எனக்காவது ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. பர்த்டே அதுமா உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலண்ணா. அதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சொல்லப்போனால் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது கூட எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணவே மாட்டேன். செலிப்ரேட் பண்ண மாட்டியா? லாஸ்ட்டாக எப்போ என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. முன்னாடி ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா இருந்தபோது கொண்டாடினது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் இல்லை. ஸோ தனியாக நான் என்னத்தை செலிப்ரேட் பண்ணுறது? அப்படியே விட்டாச்சு. சொல்லப்போனால் என் பர்த்டே டேட் கூட சில டைம் மறந்துடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சு சொல்லுவானுங்க. அவனுங்க கூட நிறைய டைம் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லுவானுங்க. பட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கலன்னு சொன்னதுனால விட்டானுங்க. ஏன்னா நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு பெருசாக செலிப்ரேஷன்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த டைம் நீ இருக்கல்ல, எனக்குன்னு ஏதோ புதுசாக ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கூட பர்த்டே அன்றைக்கி ஒன்றா இருக்கணும்னு தோணுச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படின்னு அவன் சொல்லும்போது நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. அவனே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்ன மறுபடியும் சென்டிமெண்ட்ஸ்? என்ன இதெல்லாம் தான் வேணான்னு சொல்கிறான்ல. இல்லை, என்னாச்சு ஃபேமிலிக்கு? வேண்டாம், அதை பற்றிலாம் பேச வேண்டாம். இல்லை, எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன்ல, அதை பற்றி பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்கும். வேண்டாம். சரி நான் கேட்கல, வேண்டாம். சரி, தேவையில்லாத பற்றிலாம் பேச வேண்டாம், சாப்பிடு. அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட. உங்கள் லிப்ஸில் அந்த க்ரீம் கொஞ்சம் பட்டிருக்கும். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, லிப்ஸில் க்ரீம் இருக்கு பாரு. ஓ, அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டால் வைப் பண்ணலான்னு போகிறீங்க. இரு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவனோட தம் ஃபிங்கரால் உங்கள் லிப்ஸை அப்படியே வைப் பண்ணி அவன் அப்படியே அதை லிக் பண்ணிடுறான். ஒழுங்காக கேக் கூட சாப்பிட தெரியாதா அப்படின்ட்டு உங்களை பார்க்க நீங்கள் ஒரு மாதிரி அவனவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஃபிங்கருன்னு அவன் வாய்க்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதை ஒரு மாதிரி பார்க்க ஜங்குக்கும் அதை நோட் பண்ணுறான். பண்ணிட்டு டக்குன்னு அவனோட கையை எடுத்துடுறான் வெளியே. 2 பேருக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நீ சாப்பிடு, நான் போய்ட்டு உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் என்ன அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நீங்கள் சிரிக்கிறீங்க அவனை பார்த்துட்டு. ஜங்குக்கும் இறங்கி அப்படியே கிச்சனுக்கு வரான். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம? அவள் கூட அப்படியெல்லாம் க்ளோஸெல்லாம் ஆகக்கூடாது. ஜங்கு, நீ அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிற, அவ்வளோதான். அவளை நீ யூஸ் பண்ணிக்கிற, அவ்வளோதான். அவள் மேலே வெறுப்பு மட்டும்தான் இருக்கணும் உனக்கு. வேறு எந்த ஃபீலிங்ஸும் வரவே கூடாது. நம்ம பிளான் மட்டும் முடிஞ்சதுன்னா அவள் யாரோ நான் யாரோ, அப்புறம் எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. லிமிட்டோடு இருறா ஜங்கு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு யோசிச்சிட்டே கிச்சனுக்குள்ளே வரான். ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஜூஸ் பாட்டில் எடுக்கிறான். ஸோ ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு பாட்டில் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஜூஸ் ஊற்றுறான். ஸோ ஊற்றிட்டு கிச்சனோட ஷெல்ஃபை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு குட்டி டப்பா மாதிரி இருக்கிறத எடுக்கிறான்.
அதை ஓப்பன் பண்ணி கையில் அப்படியே கொட்டுறான். டேப்லெட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. ஒரு டேப்லெட் போட்டாலே அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு 2 போடலாம். அப்போ தான் சீக்கிரம் என் வழிக்கு வருவாள். இதை மட்டும் அவள் குடிச்சு நான் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா என் பிளானில் பாதி சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துடும். ஏன் வெயிட் பண்ண, எனக்கு தரமான சம்பவம் இருக்குது உனக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அந்த டேப்லெட்டை ஜூஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரூமுக்கு எடுத்துகிட்டு வரான். இந்தா. அப்போ நீங்களும் அதை வாங்குறீங்க. அவனும் வந்து அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காடுறான். அப்படியே ஒரு சிப் குடிக்கிறீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க அது ஆரஞ்சு ஜூஸ். பட் அது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஜங்குக், ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு பிடிக்காது, குடிக்க மாட்டேன். என்ன பிடிக்காதா? இதை இப்போ இதை குடிக்கலன்னா என் பிளான் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடுமே. என்ன இப்படி சொல்கிறா? பிடிக்காதா? ஆமாம், ஆனால் எனக்கு பிடிக்குமே. நான் அதை மட்டும்தான் குடிப்பேன். ஸோ அந்த ஜூஸ் மட்டும்தான் இருக்குது. வேறு ஜூஸ் எதுவும் நான் வாங்கி வைக்கல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் குடிக்கலாமே. குடிய. இல்லை, இது எனக்கு பிடிக்காது, குடிக்க மாட்டேன் சுத்தமாக. எனக்காக குடிக்கலாமே. எனக்கு பிடிக்கும். ஸோ கொஞ்சமாவது குடிய. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க எனக்காக பாதையாவது குடிய. குடிக்க மாட்டியா என்ன? இல்லை குடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. ஜங்குக்கு இங்கே நக்கலாக உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் குடிக்க ஒரு மாதிரி கேர் ஆகுது உங்களுக்கு. தலையெல்லாம் சுற்றுற மாதிரி. அப்படியே தலையில் கை வைக்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு மாத்திரை வேலையை ஆரம்பிக்குது போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கா என்ன நடக்குதுன்னே புரியல. ஒன்றும் உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது உங்களுக்கு. திடீர்னு நமக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிக்கிறீங்க. என்னடி குடிக்காமல் அப்படியே வச்சுருக்க? ஜங்குக், இல்லை எனக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் குடி. பாதி கூட குடிக்கல. இன்னும் கொஞ்சோன்னு குடிடி. இல்லை எனக்கு குடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை குடி அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் குடிக்கிறீங்க. பட் சுத்தமாக முடியல உங்களுக்கு. அந்த டேப்லெட்டோட எஃபெக்ட்டு என்னமோ பண்ணுது உங்களை. ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கான் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம். ஜங்குக், போதும் எனக்கு அப்படின்ட்டே கிளாஸ் அவன் பக்கம் நீட்டுறீங்க. பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஹேண்டெல்லாம் ஷிவர் ஆகுது. ஜங்குக்கா ஒரே சந்தோஷம். அவனோட பிளானெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ சந்தோஷப்படுறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் கண்ட்ரோல்லே நீ இருக்க மாட்டேன். அந்த டேப்லெட்டோட ஃபுல் எஃபெக்டையும் காட்டுச்சுன்னா அப்புறம் நான் நினச்சதெல்லாம் நடந்துடும். ஒயன் ரெடியாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உங்கள் கையிலேருந்து அந்த கிளாஸை வாங்கலான்னு வரான். அப்போ தான் டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா. கிளாஸை வாங்கும்போது வேணும்னே அவனோட ஷர்ட்டில் அப்படியே அந்த ஜூஸை ஊற்றிடுறான். ஓ ஷிட். ஜங்குக் சாரி நான் தான் தெரியாமல். இல்லை நான் தான் சரியாக கிளாஸை பிடிக்கல. இல்லை நான் சரியாக கொடுத்துருந்துருக்கணும். அதான் நான் தான் சரியாக பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல. விடு அப்படின்ட்டே ஷர்ட்டை கலட்டுறான். நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க அவனையே. ஜங்குக்கு அப்படியே ஷர்ட்டை கழட்டிட்டு அவன் ஷர்ட் வச்சு அப்படியே அவன் பாடியெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். உங்களுக்கா சுத்தமாக முடியல. அவனை பார்க்க ரொம்ப அதிகமாக டெம்ட் ஆகுறீங்க. உங்கள் ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக துடிக்குது. என்ன ஆகுது எனக்கு? எதுக்காக இப்படி மூச்சு வாங்குது? இவனை பார்த்து இப்படி டெம்ட் ஆக்குறேன். ஏன் என்ன ஆகுது எனக்கு? இவன் பாடியெல்லாம் பார்க்க ஏதோ பண்ணுது எனக்கு. இவன் ஏன் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான்? இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா? இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்ததே இல்லையே எனக்கு. அவன் ஆப்ஸு டேட்டூவெல்லாம் பார்த்தா ஐயோ இல்லை பார்க்காத ஒய்யன், ஏதோ ஆகுது உனக்கு. இல்லை வேண்டாம் பார்க்காத அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறியா? அது உன்னால் முடியாது. உன்னால் ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த கீழே ஜூஸ்லாம் கொட்டியிருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ண போகிறான். என்ன அவனே க்ளீன் பண்ண போகிறான் போலியே. நம்ம மேலே தானே தப்பு. நாம் தான் சரியாக பிடிக்காம விட்டுட்டோம். நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். ஜங்குக்கு நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டே திரும்பினா பார்த்தா ஜங்குக்கு இன்னும் ஷர்ட் இல்லாமல் தான் நிற்கிறான். இவன் என்ன இன்னும் ஷர்ட் இல்லாமலே நிற்கிறான்? இவனை பார்த்தா இன்னும் எனக்கு ஏதாவது பண்ணுமே. வேண்டாம் அவனே க்ளீன் பண்ணட்டும். நான் பக்கமே திரும்பலப்பா.
அப்படின்ட்டே திரும்பி உட்காந்துடுறீங்க. அப்போ ஜங்குக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அகைன் உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். ஏய், நீ ஜூஸ் சரியாகவே குடிக்கல. நான் வேணால் கடைக்கு போயிட்டு வேறு ஏதாவது உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரவா? உனக்கு வேறு எந்த ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லு. இல்லை இல்லை அதெல்லாம் இவன் இன்னும் ஷர்ட் போடாமல் தான் உட்காந்துருக்கானா? கடவுளே, என் கண்ணா அங்கே தானே போகுது. என்ன, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எங்கே பார்க்குறேன்? இல்லை இல்லை நான் எங்கேயும் பார்க்கல. சரி சொல்லு, கடைக்கு போயிட்டு வேறு வாங்கிட்டு வரவா? அது அது என் கண்ணு அங்கே தானே போகுது. ஐயோ, இவன் வேறு எதுக்கு என் முன்னாடி இப்படி உட்காந்துட்டு இருக்கான்? எனக்கு வேறு இன்றைக்கின்னு பார்த்து என்ன ஆகுதோ தெரியலையே கடவுளே. ஏய், இங்கே தாண்டி பார்க்குறேன், நான் கேட்டுட்ருக்கேன்ல. இங்கே பாரு, நீ எதுக்கு முதல்ல ஷர்ட் இல்லாமல் உட்காந்துட்ருக்க? போய் ஷர்ட் போட்டு வா. இப்போ ஷர்ட் இல்லாமல் இருந்தா என்ன? நீ தானே இருக்க. இல்லை 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 நீ போய் போட்டு வா. ஏய், நான் போட்டுக்கிறேன்டி, நீ சொல்லு. இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம், நீ போ, முதல்ல ஷர்ட் எடுத்து போடு. எழுந்திரி, போ, சீக்கிரம் போய் போடு அப்படின்ட்டு அவனை அனுப்பி விடுறீங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு அப்படியே போயிட்டு கபோர்ட்லேருந்து ஒரு ஷர்ட் எடுத்து போடுறான். அது ஒரு பிளாக் ஷர்ட், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே தான் எடுத்து போடுறான், வேணுன்ட்டே தான். அதை போட்டுட்டு அப்படியே பாதி வரைக்கும் நல்லா ஸ்லீவெல்லாம் சுருட்டி விட்டுட்டு அப்படியே முன்னாடி 3 பட்டன் ஓப்பன்லேயே விட்டுட்டு காலர் அப்படியே லைட்டாக பின்னாடி தூக்கி போட்டு அப்படியே மிரரில் வந்து பார்க்குறான். ஷர்ட் இல்லாமல் இருந்தப்போ கூட இவ்வளோ ஹாட்டாக இல்லை, பட் இந்த பிளாக் ஷர்ட்டில் பார்க்குறதுக்கு அப்படி ஃபிகராக இருக்கான். செஸ்ட்டுக்கிட்ட அந்த டேட்டூ வேறு. இதெல்லாம் பார்த்தா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட டெம்ட் ஆகும் போல், அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கான். ஜங்குக்கா, அழகண்டா நீ. இதை பார்த்தும் கூட அவள் உன்கிட்ட விழாமல் இருப்பாளா என்ன? சான்ஸே இல்லை. இன்றைக்கி நீ நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடந்துடும், கவலையே படாத. உன் பிளான் இன்னைக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் ஹேரெல்லாம் அப்படியே சரி பண்ணிவிட்டு மிரர் வழியாகவே உங்களை பார்க்குறான். நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு பர்ஃப்யூமெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்ககிட்ட தான் வரான். ஷர்ட் போட்டேன், இப்போ ஓகே வாடி. அப்போ நீங்களும் திரும்பி பார்க்க அந்த லுக்கில் அவனை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு. என்ன இப்படி இருக்கா? இதுக்கு ஷர்ட் இல்லாமல் இருந்தப்பவே பரவாயில்ல போலியே. என்ன இவ்வளோ ஹாட்டாக இருக்கான்? எனக்கு அவன் வேணும் இப்போவே, என்னால் முடியலை. எனக்கு அவன் வேணும், அவனுக்கு கிஸ் பண்ணும் போல் இருக்குது. இன்னும் ஏதோ பண்ணணும் போல் இருக்குது. ஜங்கு, எனக்கு நீ வேணும் அப்படின்னு அவனே ஒரு மாதிரி பார்க்க. என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? அது அது வந்து என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? இல்லை 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 பக்கத்தில் வராத. நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும். சரி போயிட்டு வா, அதுக்கே இவ்வளோ பதட்டமாகற? இல்லை இல்லை வேண்டாம், நீ வர வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு குடுகுடுன்னு வாஷ்ரூம்குள்ளே ஓடிட்டு கதவை சாத்திடுறீங்க. முடியல, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே உங்கள் கையெல்லாம் நடுங்குது, அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஜங்குக்கு வேறு டேப்லெட் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பான்ல, ஸோ சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களால். அப்படியே ஷவர் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிட்டு கீழே நிற்கிறீங்க. மண்டெல்லாம் வலிக்குது உங்களுக்கு, மூச்சு வேற வாங்குறீங்க. நான் முதல்ல கிளம்பணும் இங்கேருந்து. என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா? இல்லை இல்லை இது தப்பு ஓயன், இப்படியெல்லாம் நீ பிஹேவ் பண்ணாத. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற? இல்லை ஓயன், ஜங்குக்கிட்ட அப்படியெல்லாம் அவன் என்ன நினைப்பான் உன்னை பற்றி? தப்பு ஓயன், வேண்டாம். நீயே போயிட்டு ஓப்பனாக அவன்கிட்ட கேட்டேன்னா அவன் கண்டிப்பாக உன்னை தப்பாக நினைப்பான். அதுவும் 2 பேரும் தனியாக இருக்கும். இந்த டைமுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினச்சிட்டான்னா? இல்லை இல்லை ஓயன், வேண்டாம் அதெல்லாம். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு, வீட்டுக்கு போயிடு, அதான் உனக்கு நல்லது. கிளம்பிடு ஓயன், இங்கேருந்து உடனே கிளம்பிடு அப்படின்னு புலம்பிக்கிட்டே உங்கள் தலையை பிடிச்சிட்டு அந்த ஷவர் கீழே நின்றுட்டுருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இங்கே ஜங்குக்கு வேற கடுப்பாக இருக்குது. சரி, சீக்கிரம் வலிக்கு வந்துடுவா, எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு பார்த்தா இவன் என்ன பண்ணாலும் அசர மாட்றா. 3 மாத்திரை போட்டனே, பசங்களாலே நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் இப்படின்னு தெரிஞ்சுதான் இன்னும் 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுருந்துருக்கலாம். இவன் சரி வருவாளா வரமாட்டாளா வேறு தெரியலையே. இன்னொரு டைம் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்குமோ கிடைக்காத வேறு தெரில. சரி ஜங்குக்கா, இல்லை இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத. இதை மிஸ் பண்ணினா அவ்வளோதான்,
உன்னோட பிளான் தான் டிலே ஆகும். சீக்கிரம் எப்படியாவது முடிச்சிடுறா இன்றைக்கே. ஏதாவது பண்ணு, அவன் உன் வழிக்கு வர மாதிரி. வேறு ஆப்ஷனே கிடையாது உனக்கு. இன்றைக்கி நீ நினச்சது நடந்தே ஆகணும். போ, டைம் வேஸ்ட் பண்ணாத, போ. ஒயன், ஏய் ஒயன், எவ்வளோ நேரம்டி, என்ன பண்ணுற? ஒயன், கேட்குதா இல்லையா அப்படின்ட்டு வந்து கதை தட்டிகிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் இன்னும் ஷவர் கீழே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஒயன், என்னடி பண்ணுற? உன்னை தான் கூப்பிடுறேன், கதவை தவிர என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவன் கத்தும்போது டக்குன்னு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு போய் வந்து நிற்கிறீங்க. ஏய், என்னடி இது? என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணி வச்சுருக்க? உன்கிட்ட தான் கேட்குறேன், எதுக்கு இப்படி நனைஞ்சு போய் வந்து நிற்கிற? நான் வீட்டுக்கு போகணும். என்ன? நான் வீட்டுக்கு போகணும்? ஜங்குக்கா, என்னடா அது இப்படி சொல்கிறா? இவன் வீட்டுக்கு போனால் நான் என்னத்த பண்ணேன்? ஏதாவது சொல்லி சமாளிடா, ஏதாவது சொல்லு. வீட்டுக்கா? என்ன இப்போ அதுக்குள்ளே என்ன? இல்லை, நான் போகணும். எதுக்கு போகணும்? நான் வீட்டுக்கு போகணும். சரி, இதே ட்ரெஸ்ஸோடய போவியா? முதல்ல எதுக்கு நீ இப்படி நனைஞ்சு வந்து நின்றுட்டுருக்க? முதல்ல வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, அப்புறமா வீட்டுக்கு போகலாம். இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன். எனக்கு டாக்ஸி பிடிச்சி கொடுங்க, நான் போய்க்கிறேன். ஏய் லூசா, நீ இப்படியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? நீ முதல்ல வா, அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. என் கையை விடு, நான் போகிறேன், வீட்டுக்கு போகணுன்னா. இங்கே பாருடி, பர்த்டே அதுமா கொஞ்சம் நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தேன், கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் நீ வந்ததுலேருந்தே மூட் ஆஃப் பண்ணிகிட்ருக்க, பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்க. இப்போ என்னடா நனைஞ்சு வந்து நிற்கிற? என்னடி ஆச்சு உனக்கு? இப்போ என்னடா வீட்டுக்கு போகணுங்கிற? போகிறதுனா போ, தனியாக கிளம்பிப்போ, டாக்ஸியெல்லாம் நீயே பிடிச்சி ஏறிப்போ. சும்மா மனுஷனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு போ. நீ போகிறதுனா போ, உன்னை கூட்டிகிட்டு வந்தது முதல்ல என் தப்பு. இந்த வருஷமாவது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சி உன்னை கூட்டிகிட்டு வந்த பாரு, என் தப்பு. கிளம்பிப்போ. இல்லை ஜங்குக், நான் உன்னை மூட் ஆஃப் பண்ணணும்லாம். ஏய், அதான் போகிறேன்னு சொல்லிட்டல்ல, போ. இல்லை, நான் வேணும்ட்டெல்லாம் எதுவும். போகிறேன்னு சொல்லிட்டல்ல, போ, கிளம்பு, நிற்காத. ஜங்குக், போடி. இல்லை, நான் போகல. போகல, நான் இங்கே இருக்கேன். அப்படி வா வழிக்கு. இல்லை, நான் கேட்டதுக்கு அப்போல்லாம் நீ ஒன்றும் இருக்க வேணாம், நீ போ. போகிறதுனா போ, எனக்காகலாம் உன் முடிவை நீ மாற்றிக்க வேணாம். இல்லை, நான் இருக்கேன், போகல. ஷூர்? இருக்கேன், நான் ஈவினிங்கே போகிறேன். சரி, ரொம்ப நேரம் ட்ரெஸ்ஸோடு இருக்க வேணாம், இரு, என்னோடய ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ட்டே கபோர்டில் இருந்து அவனோட ட்ரெஸ்ஸை எடுக்கிறான். ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும். அந்த டிஷர்ட் எடுக்கும்போதே அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக ஏற்கனவே அது அவன் போட்டிருந்த டிஷர்ட், அவனோட ஸ்மெல் அதில் நல்லாவே வருது. வேணும்ட்டே நீங்கள் டெம்ட் ஆகணுங்கிறதுக்காகவே அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, போய் மாற்றிக்கோ. அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே தான் போகிறீங்க. ஜங்குக்கு யோசிச்சது கரெக்டு தான். அவன் பிளான் பண்ணது, நீங்கள் அந்த டிஷர்ட் போடும்போதே அவனோட ஸ்மெல் அது நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதை ஸ்மெல் பண்ண உடனே ஒரு மாதிரி ஆகிடுறீங்க, ஹெவியாக டெம்ட் ஆகிடுறீங்க. அகைன் கீழே குனிஞ்சு அந்த டிஷர்ட் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. போதை அப்படியே தலைக்கிறது உங்களுக்கு. அதுக்கு மேலெலாம் முடியல, உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே வந்து பெட்டில் உட்காடுறீங்க. ஜங்குக் பார்க்குறான், நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு நல்லாவே புரியுது அவனுக்கு. அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, அவன் நினச்சது சீக்கிரம் நடக்க போதே அப்படின்ட்டு. அப்படியே உங்களே பார்க்குறான். அப்போ உங்கள் ஹேர்லேருந்து வாட்டர் ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஜங்குக்கு அப்படியே டவல் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறான். பாரு, தலையெல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு அப்படின்னு க்ளோஸாக அவங்கக்கிட்ட வந்துட்டு அப்படியே அவங்க தலையை துவட்டி விடுறான். என்னடி ஆச்சு உனக்கு திடீர்னு? ஏன் இப்படி போய் நினச்சிட்டு வந்திருக்க, அதுவும் ட்ரெஸ்ஸோட? பைத்தியமாடி நீ? என்னதான் ஆச்சு உனக்கு? என்ன பார்க்குற? என்னடி ஆச்சு உனக்கு? திடீர்னு வீட்டுக்கு போகணுங்கிற? ஏன் இங்கே இருக்க பிடிக்கலையா என்ன? ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? தப்பாக எடுத்துக்கிற அளவுக்கு என்ன கேட்க போகிறேன், கேளு. எனக்கு நீ வேணும். ஆஹா ஜங்குக்கா, ஃபைனலி நீ எதிர்பார்த்த அந்த வார்த்தை வாயிலேருந்து வந்துடுச்சு. இனிமேலும் லேட் பண்ணாத, உன் வேலையை ஆரம்பிச்சிட. ஆனால் டக்குன்னு ஒத்துக்காத, உன் மேலே ஏதாவது சந்தேகம் வந்துடும். ஸோ கொஞ்சம் புரியாத மாதிரி நடி. ஐ நீட் யூ, ஐ எம் பேட்லி நீட் யூ. உனக்கு புரியுதில்ல? எனக்கு புரியாமல் எப்படி செல்லம்?
இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வரணும்னு தானே இவ்வளோ வேலையும் பார்த்தேன். ஆ, எ- என்ன என்ன மீன் பண்ணுற நீ? இப்போ புரியுதா? எனக்கு நீ வேணும் இப்போவே. என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலை. எனக்கு நீ வேணும் ஜங்கு, ப்ளீஸ், இப்போவே வேணும். அப்படின்னு நீங்களே போயிட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. அங்கே ஜங்குக்கா கால் தரையிலே இல்லை. அவன் நினச்சதெல்லாம் நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் இருக்கான். ஜங்குக்கா, இதுக்கு மேலே ரொம்ப நடிக்க வேணாம், வேலையை ஆரம்பிச்சிரு. அவளே கேட்டதுக்கப்புறம் இனிமேல் நம்ம லேட் பண்ணக்கூடாது, ஆரம்பிச்சிருடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரே கையால் உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே பெட்டில் போடுறான். அப்பயும் நீங்கள் அவனை விடாமல் கிஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஏய் ஏய், இங்கே பாருடி. என்ன கேட்குறேன்னு தெரிஞ்சு தான் கேட்குறியா? ஆ, நல்லா தெரிஞ்சு தான் கேட்குறேன். எனக்கு நீ வேணும், உன் கூட நான் இப்போ ஒன்றா இருக்கணும். ஏய் ஏய், இங்கே பாருடி, என்ன பாரு. நிஜமாலுமே ஓகே தானே உனக்கு? அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னதுன்னு தப்பு சொல்ல மாட்டியே? இல்லை இல்லை, உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன். நானாக தானே கேட்குறேன் உன்கிட்ட. எனக்கு நீ வேணும் ஜங்குக், எனக்கு நீ வேணும் அப்படின்னு அவன் காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன உடனே அவன் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணலை, அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். அவ்வளோ ஃபோர்ஸா 2 பேருமே அப்படி கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக், ஆ ஜங்குக், ஏ இப்போவும் கேட்குறேன், ஓகே தானே? ஆ ஆ, எனக்கு ஓகே தான், ஓகே தான், ஓகே தான் ஜங்குக் அப்படின்னு மூச்சு வாங்க வாங்க மாறி மாறி 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் டேபிள் மேலே மொபைல் இருக்குது. ஜங்குக்கு அப்படியே அதை எடுத்து வீடியோ ஆன் பண்ணி பக்கத்தில் டேபிள் மேலவே ஒரு கப் இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே வைக்கிறான், கேமரா மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி. ஸோ நீங்கள் 2 பேருமே அதில் கவர் ஆகுறீங்க. பாதி வரைக்கும் உங்கள் 2 பேரோட மேலே மட்டும் அப்படியே கவர் ஆகுது. ஜங்குக்கு மொபைல் அப்படியே வச்சுட்டு நல்லா வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லாவே ரெக்கார்ட் ஆகுது மொபைலில். ஜங்கு கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் டிஷர்ட்குள்ளே கை விடுறான். ஜங்குக், ஜங்குக், நல்லா இருக்காடி? ம், ஆ ஆ, நல்லா இருக்கு. ஆ ஆ, ஜங்குக், என்ன பெயினாக இருக்கா? ஆ, இல்லை இல்லை, பண்ணு பண்ணு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ஜங்குக். ஆ ஆ, ஜங்குக், ஜங்குக், ம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்குக். ம், லவ்வா? இனிமே உன் வாழ்க்கையில் லவ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பண்ணுறேன் பாரு. லவ்னா என்னன்னு கேட்ப நீ, அந்தளவுக்கு ஆக போகுது உன் வாழ்க்கை. என்ன நான் சொல்கிறேன், நீ எதுவுமே சொல்லலை, திரும்பி லவ் யூ சொல்ல மாட்டியா? ம், லவ் யூ. அப்போது நீங்கள் அவன் காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறீங்க. ஜங்கு, எனக்கு நீ முழுசாக வேணும், எனக்குள்ளே நீ வரணும் இப்போவே, எனக்கு நீ முழுசாக வேணும், இப்போவே வேணும் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டு அவனோட பேண்ட்டுக்கிட்ட போகுது. அவனும் குனிஞ்சு அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவனோட பெல்ட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். என்ன பார்க்குற? இப்போவே நீ எனக்குள்ள வா, எனக்கு நீ வேணும், என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு அவன் ஜிப்பில் கை வைக்க போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் ஹேண்டை பிடிச்சிடுறான். ஐயையோ, இதெல்லாம் நான் பண்ணும் செல்லம், நீ சொல்லிட்டல்ல, தோ வரேன், உனக்குள்ளே முழுசாக வரேன் செல்லம் அப்படின்ட்டு கடகடன்னு உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் அவன் கழட்டுறான். அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து பாதி வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே லைட் ஆகுறான். என்ன செல்லம், ஆரம்பிக்கலாமா? இப்போ பாரு என்னோட ஆட்டத்தை. ஆ ஆ, ஜங்கு, ஓ நீ வேற எனக்குள்ளவா எனக்குள்ளவான்னு சொல்லிட்டு இருந்தியா? அதான் ஒரு ஆர்வத்தில் முழுசாக உள்ளே போயிட்டேன் போல். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன்னா? ஆ ஆ, ஜங்கு, வலிக்குது. வலிக்கும் தான், ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறம் அவனுக்கே பிடிக்கும். ஜங்கு, ஆ ஆ ஆ, ஜங்கு, சரியாயிடும்டி. ம், சரியாயிடும், ஓகேவா? இல்லை, ஆ இல்லை, வலிக்குது ரொம்ப. அதான் சொல்கிறேன்ல, சரியாயிடும். ஆ சரியாயிடும். ம், கொஞ்சம் நேரம்தான், அப்புறம் உனக்கே பிடிக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு ஜங்குக்கு நல்லா வச்சு செய்கிறான் அவங்கள. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்களுமே அதை நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ப்ளஸ் அந்த டேப்லெட் போட்ட எஃபெக்ட் வேறு. ஸோ ஜங்குக்கு ஈக்குவலாக நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க.
அவன் அதுக்கும் மேலே டேப்லெட் போடாமலே உங்களுக்கு ஈக்குவல் அவனும் பண்ணிகிட்டு இருக்கான். ஏ சாட்டிஸ்ஃபைடா நீ? ஆ போதுமா? ஆ ஆ இல்லை இல்லை பண்ணிடணும். ஜங்கு வேணும் வேணும் எனக்கு. ஏ 2 மணி நேரம் ஆச்சுடி, இன்னும் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. போதும், நீ டயர்டாயிடுவா, போதும். இல்லை இல்லை நான் டயர்டெல்லாம் ஆகலை, எனக்கு வேணும். ஸ்டாப் பண்ணாத, வேணும் ஜங்குக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் நிறுத்தாத. ஏ உன்னால் முடியாதுரி. இல்லை இல்லை பண்ண நீ, எனக்கு வேணும். வேணுமா? அப்போ முதல்ல எனக்கு செத்த நீ அப்படின்ட்டு அவனும் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேருக்கும் கண்டினியூ ஆகுது இது ரொம்ப நேரம் வரைக்கும். இது எல்லாமே ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே நைட்டு உங்களோட வீட்டில் நீ உங்கள் ரூமில் விண்டோஸ்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு சேரில் உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணி உட்காந்துட்டு இன்றைக்கி நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நடந்தது எல்லாமே. பட் ஏன் இப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு மட்டும்தான் தெரியல. ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம், எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு அதே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன தான் நடந்தது இன்றைக்கி எனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பண்ணேன்? எனக்கே ஒன்றுமே புரியல. நல்லா தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு எதுக்கு அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்? என்ன நினச்சா எனக்கே பிடிக்கல. ஜங்குக்கு என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? ரொம்ப தப்பாக யோசிச்சிருப்பான்ல. அவன் இது வரைக்கும் என்கிட்ட அட்வான்டேஜே எடுத்துக்கிட்டதில்லை, ஒரு முத்தம் கூட கேட்டதில்லை. ஆனால் நான் இன்னைக்கு எப்போதுமே நான் தான் அவன்கிட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்குறேன்ல. அவன் என்னை பற்றி தப்பாக கண்டிப்பாக யோசிச்சிருப்பான். நான் எதுக்கு எனக்கு இப்படி பண்ணினேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன்கிட்ட இருந்தே கால் வருது. ஜங்குக்கா? நான் எடுக்கலை, எனக்கு அவன் கூட பேசவே ஒரு மாதிரி இருக்குது, நான் எடுக்க மாட்டேன். அதான் ஃபோன் பக்கத்தில் தானே இருக்குது, எடுத்தாதான் என்னவா? ஜங்கு அப்படின்னு திரும்பி பார்க்க ஜங்குக்கு அப்படியே விண்டோ வழியாக ஏறி வரான். என்னடி பார்த்துட்டே இருக்க, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இதோ வரேன் அப்படின்ட்டே போயிட்டு அவனை தூக்கி விடுறீங்க. சப்பா, இதில் ஏறி வரத்துக்குள்ளே படாத பாடு. ஏண்டி கீழே ஏதாவது ஒரு ரூம்லேயே தங்கியிருக்க வேண்டியதானே, எனக்கு இவ்வளோ சிரமம் இருக்காதுல்ல. பாரு, போனை பார்க்க இவ்வளோ தூரம் ஏறி வர வேண்டியதாக இருக்குது. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? நல்ல கேள்விதான். நீ வந்ததுலேருந்து எத்தனை தடவை கால் பண்ணுற, ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேற. அதான் நேர்லேயே வந்தேன், என்னன்னு கேட்டு போகலான்னு. எதுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேற? பக்கத்தில் தானே இருக்குது, பார்த்துட்டே தானே உட்காந்துட்ருக்க, ஏன் அட்டன் பண்ண மாட்டேற? அது ஈவினிங் நான் தூங்கிட்டேன், பார்க்கல. சரி, இப்போ நான் கால் பண்ணப்போ பார்த்துட்டே தானே இருந்தேன், இப்போ ஏன் எடுக்கலை? அது வந்து சொல்லு, ஏன் எடுக்கலை? இப்போ என்ன, ஈவினிங் பார்த்துட்டு தானே வந்தோம், அதுக்குள்ளே எதுக்கு இத்தனை கால்? பார்த்தா என்ன, வீட்டுக்கு போனல, போயிட்டேன்னு கால் பண்ணி சொல்ல தெரியாதா? இல்லை நான் கால் பண்ணலாத எடுக்கணும், எதுக்கு எடுக்கல? ஏன் கோமா அதாவது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, அவ்வளோதான். மைண்ட் சரியில்லையா? ஏன் தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது. வேறு ஏதாவது பண்ணுதா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? கையேடு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேறு என்னடி பண்ணுது? ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்குது. நீ முதல்ல இங்கேருந்து போறியா? நான் தூங்கணும். போகணுமா? ஆமாம், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பு. ஓ, அப்போ நான் இருக்கிறதா அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கா உனக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தூங்கணும், அதனால தான். போ முதல்ல. என்னடி போங்கிற? இப்போ தானே வந்தேன், அதுக்குள்ளே எதுக்கு என்ன துரத்துற? அப்படியெல்லாம் இல்லை ஜங்குக், நம்ம காலேஜில் பேசிக்கலாம். நீ போய் இங்கேருந்து. ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன், யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. நீ போ முதல்ல இங்கேருந்து. என்ன பார்க்குற? போ. போட்டுமா? போட்டுமா? நானும் அதானே, என்னை பார்த்து சொல்லு. போட்டுமாடி? ஜங்கு போட்டுமா? அப்போது நீங்கள் டக்குன்னு திரும்பிடுறீங்க அவனை ஃபேஸ் பண்ணாமல். இப்போ எதுக்கு திரும்பின? இங்கே என்ன பாரு, என்னை பார்த்து சொல்லு. நான் போகட்டுமா? சொல்லுடி, இங்கே திரும்ப, என்ன பாரு அப்படின்ட்டே உங்கள் ஆம்ஸை பிடிச்சி திருப்புறான். ஒயன், என்ன அழறியா? ஏய் இங்கே பாரு. ஒயன் இங்கே பாருடி. ஜங்கு, இப்போ எதுக்குடி அழற? சாரி. எதுக்கு? இல்லை, நான்
வேணும்ட்டே அப்படியெல்லாம் பண்ணலை. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. எனக்கே தெரியல. நான் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. சாரி சாரி ஜங்குக், உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு எனக்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எனக்கு தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. சாரி. நீ நீ என்ன தப்பாக நினச்சிருப்பல்ல. நானே உன்கிட்ட ஓப்பனா, ஆனால் எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. சாரி ஜங்குக், ப்ளீஸ். ஆனால் என்ன தப்பாக மட்டும் நினைக்காத. நான் எதுவும் தெரிஞ்செல்லாம் பண்ணலை ஜங்குக், சாரி. இங்கே பாரு ஜங்குக், சாரி. இங்கே பாருடி. ஒருவேளை நான் உன்கிட்ட அப்படி கேட்டிருந்தா என்ன தப்பாக நினச்சிருப்பியா? ஆ சொல்லு, என்ன தப்பாக நினச்சிருப்பியா? ம். அப்புறம் என்னை பற்றி எப்படி யோசிச்சிருப்ப? தப்பாலாம் யோசிச்சிருக்க மாட்டேன். நாம் லவ் பண்ணுறோம். நீ நீ அதெல்லாம் என்கிட்ட தானே கேட்ப. தப்பாலாம் எனக்கு எதுவும் தோணியிருக்காது. அப்போ நான் மட்டும் எப்படி தப்பாக நினைப்பேன்? ம். நான் தப்பாக யோசிச்சிருப்பேன், நீயே எப்படி நினைக்கிற? ம். இல்லை, அது நான் எப்படி தப்பாக யோசிப்பேன்? நீ யோசிச்ச மாதிரி தானே நானும் யோசிச்சிருப்பேன். நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம். ஸோ லவ்வர்ஸ்குள்ளே இதெல்லாம் காமன். உன்னை எப்படி நான் தப்பாக யோசிச்சிருப்பேன்? அது உன்னோட ஃபீலிங்ஸ். நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீ தப்பாக நினைக்கலனா அப்புறம் நான் மட்டும் எப்படி தப்பாக நினைப்பேன்? இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியும் இல்லை. ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால உனக்கு அப்படி தோணியிருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. மேரேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் நார்மல் ஆகிடும்ல. அப்போ கூட இப்படியே தான் யோசிச்சுட்டு இருப்பியா? இங்கே பாரு, இல்லை தப்பாக எடுத்துக்கிறதுலாம் எதுவுமே இல்லை. இதை நினச்சிட்டு தான் லூஸ் மாதிரி குழம்பிட்டு இருந்தியா என்ன? அதுக்கு தான் ஃபோன் கால் கூட அட்டன் பண்ணாமல் இருந்தியா? இல்லை வேறு ஏதாவது யோசிச்சியா? வேறு ஏதாவதுன்னா? இல்லை ஏமாத்திடுவான், விட்டுட்டு போயிடுவான், அது மாதிரி. என்ன பேசுகிற நீ? அதெல்லாம் நான் யோசிக்கலை. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு. ஓ, அப்போ நீ என்னை விட்டுட்டு போக மாட்டல்ல? என்ன பார்க்குற? பதில் சொல்லு. ம், போக மாட்டேன். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் போக மாட்டேன். சப்போஸ் நாளைக்கே உங்கள் அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு அதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து அந்த பையன் உனக்கு வேண்டான்னு உங்கள் அம்மா சொன்னால் அப்போ கூட என்னை விட்டுட்டு போகாமல் இருப்பியா? ம், சொல்லு. என்ன இப்படி யோசிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தா கட்சி மாறிடுவ போலியே. ஆஹா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் ரொம்ப பலமாக யோசிக்கிறியம்மா. நீ யோசிக்கிறத பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு பயந்து என்னை விட்டுட்டு போயிடுவ போலியே. விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன். குஞ்சிட்டே சொன்னா எப்படி? என்னை பார்த்து சொல்லு. விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன். அப்படியே அம்மாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையானாலும் அவங்கக்கிட்ட நான் பேசுவேன். எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நீ வேணும்னு சொல்வேன். அப்படியா? தைரியமாக சொல்வியா என்ன? சொல்லுவேன். எங்கள் அம்மா பார்த்தெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. சொல்லப்போனால் அவங்க என்கிட்ட ஸ்வீட் தான். ஆரவை கூட கொஞ்சம் மிரட்டுவாங்க, கோமாக கத்துவாங்க. பட் என்கிட்டலாம் சத்தமாக பேசக்கூட மாட்டாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சொல்கிறத எங்கள் அம்மா கேட்பாங்க. நான் உன்னை பற்றியே எடுத்து சொல்லுவேன். அப்படியெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறதுக்காகலாம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுடலாம் மாட்டேன். ஆனால் ப்ராப்ளம்லாம் வந்தால் நீ என்னை விட்டு போகாமல் இருக்க மாட்டல்ல? உன்னை விட்டு போகிறதுக்கா இவ்வளோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன்? உன்னை வச்சு தான் என் பிளான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும். உன்னை விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்? உன்னை விட்டு போகவே மாட்டேன்டி. கடைசி வரைக்கும் உன் கூடவே தான். ஐ லவ் யூ டி அப்படின்ட்டே வந்து சிரிச்சிட்டே உங்களை ஹக் பண்ணுறான். பாவம், இது எதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்களும் சிரிச்சிட்டே அவனை ஹக் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜில் உங்களுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. சார் தான் லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரோட மொபைல்லையும் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது ஒரே டைமில், எல்லாரோட ஃபோனுக்குமே. ஈவன் சாரோட ஃபோனு கூட. பட் அவர் கண்டுக்கல, அவர் பாட்டு லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு. பாதி பேர் மொபைலை பார்க்கல, அவங்க கிளாஸை லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சில பேர் மொபைல் ஓப்பன் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஒருத்தர் காசிப் பேசிக்கிறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கல, கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தராக மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே எதோ பேசிட்டு உங்களை திரும்பி பார்க்குறாங்க. பட் நீங்கள் இது எதுவுமே கவனிக்கல. பட் நோவா நோட் பண்ணிடுறா. என்னது, எல்லோரும் மொபைலை பார்த்துட்டு நம்மளே பார்க்குறாங்க.
என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நோவா சுற்றி கிளாஸ் ரூம் எல்லாத்தையுமே பார்க்குறா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். பட் அங்கங்கே சில பேர் மொபைலில் பார்த்துட்டு உங்களே தான் பார்க்குறாங்க. நோவாவுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஆனால் எதுக்கு? ஒயன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் திரும்பி பாரு, எல்லோரும் நம்மளை பார்த்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க? ஆமாம். ஏன்? என்னன்னு தெரியல, நம்மளை தான் எல்லோரும் பார்க்குறாங்க. சரி, அவங்க எதுக்காவது பார்த்துட்டு போகிறாங்க, நீ கிளாஸை கவனி. இல்லை ஒயன், அது டிஸ்டர்ப் பண்ணாத நோவா, நான் லிசன் பண்ணாதுன்னு அப்புறம் உனக்கு சொல்லித்தர முடியும். ஓகே நீ கவனி அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிவிட்டு நோவா எல்லாரையும் தான் திரும்பி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அவள் கிளாஸை கவனிக்கவே இல்லை. ஸோ சார் அப்படியே கிளாஸை முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ பிரேக் டைம் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எழுந்து வெளியே போகிறாங்க. அப்போ கூட உங்களே தான் பார்த்துட்டு போகிறாங்க. கிளாஸில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துருப்பாங்க, அவங்களாம் இப்போ தான் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களும் பார்த்துட்டு உங்களே தான் திரும்பி பார்க்குறாங்க. ஒயன், நான் சொன்னல, அங்கே பாரு, எல்லாருமே நம்மளே தான் பார்க்குறாங்க. ஆமாம், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட சொன்னல. ஆமாம், என்னாச்சு, ஏன் எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவுட் சைட் பார்த்தா வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. நோவா, நீ சொன்னது கரெக்டு தான். அங்கே பாரு, மற்ற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க. ஏன், என்னாச்சு? எனக்கு மட்டும் என்ன தெரியும், எல்லாரும் மொபைலில் பார்த்துட்டு நம்மளே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இரு, மொபைல். ஆமாம், சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதை தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நானும் பார்க்குறேன் என்னென்னு அப்படின்ட்டே நோவாவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க அவளுக்கு பயங்கர ஷாக்கு. பயத்தில் மொபைலே கீழே போட்டுடுறா. நோவா, என்னாச்சு, மொபைலை போய் கீழே போட்ட அப்படின்ட்டே நீங்கள் குனிஞ்சு எடுக்கிறீங்க. அது அது மொபைலில் வீடியோ. நல்ல வேலை, ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகலை அப்படின்ட்டே பார்க்கும்போது நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துடுறீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. அது நீங்களும் ஜங்குக்கும் இருந்த வீடியோ தான், ஃபுல்லாக இல்லை, ஒரு பார்ட் மட்டும் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கான். நீங்கள் 2 பேரும் அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கான். ஜங்குக்கு பார்த்த வேலை தான் இது. அதுவும் உங்கள் காலேஜ் குரூப்பில், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்க குரூப்பில் வேறு ஐடியிலேருந்து போட்டிருக்கான், அவன் போட்டது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பயத்தில் நீங்களும் மொபைல் அப்படியே விட்டுடுறீங்க. பட் நோவா அதை கேட்ச் பண்ணிடுறா. சரியான பயம் உங்களுக்கு, கையெல்லாம் நடுங்குது, அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ இதை பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்த்தாங்களா? ஒயன், என்ன என்ன இதெல்லாம் என்னடி பண்ணி வச்சுருக்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நீயும் அவனும் ஒன்றா இருக்க வீடியோ. ஆமாம், இது எப்படி காலேஜ் குரூப்பில்? ஒயன், என்னடி இதெல்லாம்? நேற்று எப்போ அவன் கூட தனியாக போனியே, இதான் நடந்ததா? ஒயன் ஒயன், ஒன்றை தான் கேட்குறேன், என்ன அப்படியே உட்காந்துருக்க பதில் பேசாமல்? என்னடி இதெல்லாம்? நோவா, இது இது எப்படி நானும் அவனும் ஒன்றா இருக்க? இந்த இந்த வீடியோ முதல்ல எப்படி வந்தது? அதுவும் காலேஜ் குரூப்பில் எப்படி இது வந்தது? என்ன கேட்டால் எனக்கு என்னடி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தது வீடியோ யார் எடுத்தா? தெரியல நோவா, எனக்கு எதுவும் தெரியல. முதல்ல உன்னை யார் அவன் கூட அப்படியெல்லாம் இருக்க சொன்னா? இது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான். ஒயன், என்ன பண்ணுற நீ? இங்கே வெளியே போகிறேன்னு சொன்னதுனால தான் உன்னை நம்பி நான் அனுப்புனேன். இது மாதிரி என்ன வேலைடி பார்த்துருக்க நீ? இல்லை, இதெல்லாம் எதிர்பாராமல் நடந்தது நோவா. நான் இப்போ ஜங்குக்கு பார்க்கணும் உடனே. இப்போ அவனை பார்த்து என்ன பண்ண போகிற? இல்லை, நான் அவனை உடனே பார்க்கணும். நான் போகிறேன். ஏய், வெளியெல்லாம் போகாத, எல்லாரும் ஒன்றை தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இல்லை, நான் அவனை உடனே பார்க்கணும், நான் போகிறேன் அப்படின்ட்டே பதட்டமாக கிளாஸ் ரூம்குள்ளேருந்து வெளியே ஓடி வரீங்க. வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களே தான் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாரும் உங்களையவே பார்க்குறதும். பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறீங்க. அப்போ அங்கே சீனியர் பசங்க 4 பேர் உட்காந்துருக்கானுங்க, அப்படியே அவங்கள பிளாக் பண்ணிடுறானுங்க. பாரா, நம்ம பிரசிடெண்ட்டோட வாரிசை. இங்கே பாருங்க, நான் போன வழி விடுங்க. எங்கே போகிற? ஜங்குக்கு தேடியா? அதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? நான் போன வழி விடுங்க. பாரா, என்ன கோவலாம் வருதா உனக்கு? பூனை மாதிரி இருந்துட்டு எப்படியாப்பட்ட வேலை பார்த்துருக்கா பாரா. இங்கே பாருங்க, நான் போன வழி விடுங்க மரியாதையா. ஏன்
இப்போ உடனே அவனை போய் பார்த்து மிச்ச ரொமான்ஸை காலேஜில் கண்டினியூ பண்ண போகிறீங்களா? டேய் மச்சான், இவளை பற்றி உனக்கு தெரியாதுடா. ஃபஸ்ட்டே ரேகிங் அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா தெரியுமா? பெரிய நல்லவ மாதிரி வாய் கிழிய பேசினா. இன்னைக்கு தானே தெரியுது இவ ஒரிஜினல் கேரக்டர் எப்படின்னு. ஏண்டி இதுக்கு எதுக்கு அன்னைக்கு அப்படி பேசின? ஏதோ பெரிய உத்தமி மாதிரி. கடைசியில் இவ்வளோ கேவலமா? உனக்கெல்லாம் இந்த பேச்சு தேவையா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம். ஏண்டி நீ என்ன அந்த மாதிரி பொண்ணா? ஜங்குக்கு எவ்வளோ காசு கொடுத்தான் ஒரு நாளைக்கு? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசுகிறீங்க நீங்கள். பாரா என்ன கண்ணெல்லாம் கலங்குது. மச்சான் அதெல்லாம் சும்மா நீலி கண்ணீர்டா. ஆமாம் ஆமாம், இவ தான் நல்லா நடிப்பாளே. அம்மா சொல்லு, ஜங்குக்கு எவ்வளோ காசு கொடுத்தான்? மச்சான் அவன் ஏன்டா காசு கொடுக்க போகிறான்? இவளே ரொம்ப பெரிய இடம். இந்த மாதிரி ஆளுங்களா காசு வாங்கிட்டு போக மாட்டாங்க, காசு கொடுத்துட்டு தான் போவாங்க. அப்படியா? ஏய் ஒயன், அப்போது நாங்கள்லாம் கூட ஃப்ரீயாக தான் இருக்கோம். நாங்கள் 4 பேர். எங்களும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோ. எப்போதும் ஃப்ரீ தான், நீ எப்போ கூப்பிட்டாலும் வந்துட்டு போவோம். காசு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துரு. உங்ககிட்ட இல்லாத காசா? ஆமாம், எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுப்ப? ஆள் பார்த்து காசு கொடுப்பியா என்ன? இல்லை செயலை பார்த்து காசு கொடுப்பியா? அப்போ இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு அழுகையே வந்துடுது, அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ ஏமா அழற? ஜங்குக்கு அளவுக்கு நாங்கள் இல்லையா என்ன? மச்சான் அவன் காலேஜ் ஹேண்ட்ஸம்டா. கரெக்டு, அவன் அளவுக்கு இல்லைனாலும் நாங்கள் கொஞ்சம் சுமாராகவே இருப்போம். அழகு இல்லாமல் முக்கியம். செயலை பார்த்து நீ காசு கொடு. ஜங்குக்கை விட நாங்கள் நல்லா திருப்தியாகவே செய்வோம். சொல்லு, எனக்கு நாங்கள் வரட்டும், தனித்தனியாக வரட்டுமா இல்லை 4 பேரும் சேர்ந்து? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கேட்க முடியாமல் அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பட் அந்த பையன் கையை பிடிச்சிடுறான். எங்கே போகிற? சொல்லுமா, சொல்லிட்டு போ. நீங்களாம் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. வேண்டாம், கை விடுங்க, நான் போயிடுறேன். பாரா, தப்பான பொண்ணுட்ட தப்பாக தான் பேச முடியும். நீ சொல்லு, எப்போ வரட்டும்? ப்ளீஸ் என் கையை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. சொல்லுமா, ஒரு முடிவை சொல்லிட்டு போ. ஜங்குக்கு மட்டும் தான் சான்ஸ் கொடுப்பியா? எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கூட. வேண்டாம், அப்படியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். என் கையை விடுங்க, என் கையை விட்டுருங்க ப்ளீஸ். தப்பாலாம் பேசாதீங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன். சொல்லிகிட்டே இருக்கான், அப்புறம் போகிறேன்ட்டு அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி ஃபோர்ஸாக அந்த பையன் பக்கத்தில் இழுக்கிறான். அப்போ பலார்னு அவன் கன்னத்தில் ஒரு அறை விழுகுது. கூட இருக்க பசங்களாம் அப்படியே அரண்டு போயிடுறானுங்க. நீங்கள் அப்போ யாரான்னு தெரியும் பார்த்தா உங்கள் அண்ணன். அவனை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க. ஷாக்கிங்காக அவனே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த பையனுக்கு இன்னொரு அறை விழுகுது. அப்படியே அவன் காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து, டேய் மயிறு, நீ கெட்ட கேட்டுக்கு என் தங்கச்சி கேட்குதா உனக்கு? ஏண்டா என் தங்கச்சி வேணுமா உனக்கு? ஓ ரேஞ்ச் என்ன, எங்கள் ரேஞ்ச் என்ன? ஓ ரேஞ்சுக்கெல்லாம் நீ முதல்ல எங்கள் முன்னாடி என்ன பேசலாமா? ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் கையை பிடி பண்ணி, அவ்வளோ தைரியம் வந்துருச்சாடா உங்களுக்கெல்லாம்? மவனே, இன்னைக்கு என் கையில் தான் உனக்கு சாவு அப்படின்ட்டே போட்டு அடிக்கிறான். உங்களுக்கு அந்த ஷாக்லேருந்தே நீங்கள் இன்னும் வெளியே வரல. இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அதே ஷாக்கில் தான் இருக்கீங்க. அப்போ கூட இருந்த பசங்களாம் இவன் அடி வாங்காத பார்த்து பயந்து ஓடிடுறானுங்க. ஏண்டா டேஷ் மோவனே, என்ன பேச்சு பேசுகிற நீ? வாய் 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 அப்படி கிழிச்சிடவா? இந்த வாய் தானே இப்போ இவ்வளோ நேரம் பேசிச்சு, வாயை கிழிச்சிடவாடா? சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், ஏதோ தெரியாமல் பேசிட்டு விட்டுருங்க சார் ப்ளீஸ். தெரியாமல் பேசுனியா? இல்லையே, எல்லாம் தெரிஞ்சு பேசின மாதிரி தானே இருந்தது. இவ்வளோ நேரம் அவகிட்ட ஏதோ புடிங்க மாதிரி பேசிட்டு இப்போ என்னடா கெஞ்சிக்கிட்டு இருக்க? சார் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், வலிக்குது சார், ப்ளீஸ் அடிக்காதீங்க சார். ஒயன் என்ன பார்த்துட்டு நிற்கிற, சொல்லு ஒயன், ப்ளீஸ் அடிக்க வேணான்னு சொல்லு ஒயன். அவகிட்ட என்னடா பேச்சு? இனிமேல் அவகிட்ட பேசுகிற வேலைலாம் நீ வச்சுக்கவே கூடாது. இல்லை அவளை பார்க்க கூட கூடாது நீ. அவள் பக்கம் இனிமேல் திரும்பினா அப்புறம் பொணமாக போட்டு புரட்டி எடுத்துருவேன். சார் பார்க்க மாட்டேன் சார், இனிமேல் அவள் பக்கம் கூட திரும்ப மாட்டேன். ப்ளீஸ் சார் அடிக்காதீங்க, விட்டுருங்க சார். உங்கள் காலில் கூட விழுறேன், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சே காலை விடுறா, ஓடு, அப்படியே ஓடி போயிடு. இனிமேல் என் கண்ணிலே நீ படக்கூடாது. அப்படி மீறி பட்ட அன்றைக்கி தான் உனக்கு கடைசி நாள். சார் இனிமேல் அவங்க பக்கமே வரமாட்டேன் சார், விட்டுருங்க சார். ஓடு, அப்படியே ஓடிப்போ அப்படின்ட்டு அவனை அடித்து துரத்த அந்த பையனும் பயந்து ஓடி போயிடுறான். காலேஜில் எல்லாரும் மிரண்டு போயிடுறானுங்க. பயந்து போய் உங்கள் அண்ணனே தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அண்ணா திரும்பி உங்களை பார்க்குறான். ஆக்சுவலாக முறைக்கிறான்.
நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு அவனே பார்க்குறீங்க. ஒரு பக்கம் இவன் எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் இந்த வீடியோ தான் அவன் பார்த்துருப்பானோன்னு சொல்லிட்டு அந்த பயம் வேற, அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பானோன்னு தோணுது. அப்படியே பயத்துலையே ஆ அ- அண்ணா நீ நீ இங்கே அப்படின்னு நீங்கள் சொல்லி கூட முடிக்கல. உங்கள் கண்ணத்துலேயே பலார்னு ஒரு அறை விழுகுது. நீங்கள் அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு குனிய டக்குன்னு உங்கள் பின்னாடி சைடு முடியை பிடிச்சி அப்படியே தூக்குறான். ஆ ஆ அண்ணா ஆக்சுவலாக உன் மேலே தான் செம்ம கோவத்தில் வந்தேன், உன்னை அடித்து இங்கேருந்து இழுத்துட்டு போகலான்னு. ஆனால் இடையில அவன் வந்து மாட்டிட்டான். நீ வா, உனக்கு வீட்டுக்கு வந்து இருக்குது, உன்னை வீட்டில் கூப்பிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்ட்டே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஆ ஆ அண்ணா வலிக்குது, நான் வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ், வலிக்குது விட்டுரு ப்ளீஸ். நீ சாவு முதல்ல, செத்து போயிடு அப்படியே. அண்ணா அண்ணா ப்ளீஸ். இங்கே பாரு, மரியாதையாக பேசாமல் வா, இல்லைனா நீ பண்ணதுக்கு இன்னும் 4 நர அரைஞ்சி இழுத்துட்டு போவேன். நீ பண்ண வேலைக்கு எங்கள் எல்லாரும் மானத்தையும் வாங்கிட்டால நீ. எல்லாம் அம்மாவா சொல்லணும். சின்ன பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தாங்கல்ல, இப்போ இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கல நீ, அவங்கள சொல்லணும். நீ வா, உனக்கு வீட்டில் வந்து இருக்கு. அண்ணா ப்ளீஸ், வலிக்குது வலிக்குது ப்ளீஸ் அண்ணா. மூடிக்கிட்டு வா அப்படின்ட்டு அவங்க முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே இருந்துட்டு விண்டோ வழியாக ஜங்குக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு மாதிரி ஈவிலாக சிரிச்சுக்கிட்டே உங்கள் அண்ணா அவங்கள இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தில் சாம் அப்படியே பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கான். அவனும் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கா தான் பார்க்குறான். அப்போது ஜங்குக்கு சிரிச்சிட்டு இருந்தவன் அப்படியே அவன் ஸ்மைலெல்லாம் காணாமல் போய் ஒரு மாதிரி சேட் ஆகிடுறான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். ஸோ இதே மாதிரி இன்சிடெண்ட் இப்போ உங்கள் அண்ணா வந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பான்ல, ஸோ அதே மாதிரி ஜங்குக்கோட அக்கா காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவும் இதே மாதிரி தான் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாரு. அப்பா அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கப்பா ப்ளீஸ். பேசாத, நீ எதுவுமே பேசாத, வா மரியாதை வீட்டுக்கு வா. அப்பா நான் சொல்கிறது கேளுங்களும் கொஞ்சம் ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். யுமி மேலே கை வைக்க வேணாமேன்னு பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து ஒன்று அடித்ததே இல்லை, மரியாதையாக வந்துரு. அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு என்ன காரியம் பண்ணிட்டல நீ. அப்பா நான் வேணும்ட்டேலாம் இதெல்லாம் பண்ணலப்பா, ஏதோ தெரியாமல் நடந்தது, ப்ளீஸ்ப்பா மன்னிச்சிருங்கப்பா. நீ எதுவும் பேசாத, இனிமேல் நீ காலேஜுக்கு வரக்கூடாது. உனக்கு அளவுக்கு அதிகமாக ஃப்ரீடம் கொடுத்தது ஏன் தப்பு தான். நீ எங்கே போகிறேன்னு சொன்னாலே எதுவுமே கேட்காம அனுப்புனல, அதுக்கு தான் இந்த நிலைமை என்னை கொண்டு வந்து விட்டுருக்க. போதும் நீ படித்து கிழிச்சதெல்லாம், வா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு அவளும் பின்னாடியே அழுதுகிட்டே போயிருப்பா. ஸோ அந்த இன்சிடெண்ட் தான் இப்போ ஜங்குக்கு ஞாபகம் வருது. அப்படியே அழறான். ஸோ அப்போ சாம் அதை பார்த்துட்டு எழுந்து பக்கத்தில் வரான். என்ன மச்சான், ஃபேமிலி ஞாபகமா? ம் ஆமாண்டா, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் கரெக்டாக நடக்குது, கவலைப்படாத. அப்படின்ட்டு ஜங்குக்கும் அவனோட கண்ணெல்லாம் அப்படியே துடைக்கிறான். அப்படியே இங்கே உங்கள் வீட்டில் ஆரவ் உங்களை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே வேகமாக பிடிச்சி தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் அம்மா மேலே விடுறீங்க. அவங்க அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. நீங்கள் அப்போ நிமிர்ந்து அவங்கள பார்க்குறீங்க. அம்மா அப்போ உங்கள் அம்மா பார்க்குறாங்க, உங்கள் அண்ணன் உங்களை அரைஞ்சிருப்பான்ல, ஸோ அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? அவங்க மூஞ்சிலே முழிக்காத நீ இனிமே, நீ பண்ண வேலைக்கு அப்படின்ட்டே கோவமாக உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் உடனே போயிட்டு உங்கள் அம்மா பின்னாடி ஒளியிறீங்க. ஆரவ் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? அம்மா நீங்கள் முதல்ல தள்ளுங்க, அவன் மேலே கொலை வரியில் இருக்கேன், அவளை கொண்டாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். நீங்கள் அதில் தலையிடாதீங்க, தள்ளுங்கம்மா. இங்கே பாரு ஆரவ், வேண்டாம் பொறுமையாரு. அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, தள்ளுங்க முதல்ல. ஏய் அங்கேடி போய் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பூனை மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்த்துருக்கு நீ? உங்கள் மானத்தையே வாங்கிட்டல, இன்னைக்கு உன்னை சாவடிச்சிட்றேன், நீங்கள் வா. ஆரவ் வேண்டாம் பொறுமையாரு. அம்மா நீங்கள் முதல்ல எதுவும் பேச வேணாம், தள்ளுறீங்களா? ஆரவ் உன்னை பொறுமையாக இருக்க சொன்னேன், முதல்ல போ, பின்னாடி போ. மா நீங்கள் என்ன அடக்கிட்டு இருக்கீங்க? அவகிட்ட எதுவும் கேட்காம. நான் கேட்குறேன், நீ போ, பின்னாடி போ. மா நான் தான் சொல்கிறேன்லடா, அமைதியாரு. ஏதோ பண்ணுங்க, நீங்கள் கொடுக்குற இடம்தான். அவள் இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு நிற்கிறாள், இன்னும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, அவன் கூட அப்படியே ஓடிட்டோம். ஆரவ் நான் சைலண்ட்டாக இருக்க சொன்னேன், நான் சைலண்ட்டாகவே இருக்கேன், நீங்களும் அப்படியே சைலண்ட்டாகவே இருங்க, அவள் ஓடிட்டோம் அவன் கூட அப்படின்ட்டு அவன் கடுப்பில் கத்திட்டு இருக்கான். உங்கள் அம்மா திரும்பி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பயத்தில் அழுதுட்டு நிற்கிறீங்க.
உங்கள் அண்ணா அடித்தது வேற அப்படியே உங்கள் கண்ணை செவந்து போயிருக்கு. உங்கள் அம்மா அப்படியே லைட்டாக தொட்டு பார்த்துட்டு உங்கள் அண்ணாவை திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க. அவன் எதுவும் கண்டுக்கல. அவனுக்கு என்னடான்னா இன்னும் 4 அடி உங்களை அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் கடுப்பில் நிற்கிறான். அம்மா சாரிம்மா, நான் பண்ணது தப்பு தான். ஏதோ தெரியாமல் ப்ளீஸ்மா மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். லவ் பண்ணுறியா அவனை? சொல்லு. அப்போ நீங்கள் பயந்துக்கிட்டே உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறான். உங்கள் அம்மா இருக்கிறதுனால சைலண்ட்டாக நிற்கிறான். இல்லைன்னா அவ்வளோதான் வெளுத்து வாங்கிடுவான். அந்த மாதிரி கடுப்பில் உங்களை பார்த்துட்டு நிற்கிறான். அவனை என்ன பார்க்குற? நீ சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு. ஆமாம். பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவ்வளோ திமிர பார்த்தீங்களா அவளுக்கு? ஆரவ் உன்னை சைலண்ட்டாக இருக்க சொன்னா. நீங்கள் என்னம்மா அவளை போட்டு 4 சாத்து சாத்தாமல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் பேசாமல் இரண்டா. அந்த பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்னத்தை அவகிட்ட பேசுகிறீங்க? அவளை முதல்ல என்கிட்ட விடுங்க. இங்கே பாரு, அம்மா சொன்னால் கேட்க மாட்டியா? ஆமாம், இந்த டைலாக்லாம் என்கிட்ட மட்டும் சொல்லிவிடுங்க. அவள் இது பண்ணாலும் பேசாமல் இருங்க, வாயை முடிக்கிட்டு. நீ சொல்லு, நிஜமாவே அவனை லவ் பண்ணுறியா? ஆமாம். அப்போ அன்னைக்கு கேட்டப்போ இல்லைன்னு சொன்னேன். அது அன்னைக்கு இல்லை எந்த ஃபீலிங்ஸும். அதுக்கப்புறமா தான். அப்போ உங்கள் அம்மா ஒரு மாதிரி பார்க்க, அம்மா அவனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நல்ல பையன்தான், ரொம்ப நல்ல பையன். அவன் கூட என்ன ரொம்ப லவ் பண்ணுறான். நானே ஒரு நாள் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணுன்னு தான் நினச்சேன். பட் அதுக்குள்ளே இப்படியெல்லாம். பட் சாரிம்மா, நான் பண்ணது தான் தப்பு. என் மேலே தான்மா தப்பு. அவன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ப்ளீஸ்மா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு கூட அவனை ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் கூப்பிட்டு பேசி பாருங்களேன். பட் வேண்டான்னு மட்டும். சரி, அவனை வர சொல்லு, பேசலாம். என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீ வர சொல்லு, பேசி பார்க்கலாம். நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன். நாளைக்கே வர சொல்லு, பேசி பார்க்கலாம். சொல்லு, நாளைக்கு பேசி பார்ப்போம். அவனை வர சொல்லு. தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போவே போய் சொல்கிறேன் அவன்கிட்ட. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவனை? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி போய் சொல்லு. சொல்கிறேன். அப்படின்ட்டே ரூமுக்கு வரீங்க. என்னம்மா உங்களுக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சிச்சா என்ன? அவன் யாரே அவனே தெரியல. அவன் ஒரு அனாதமா, ஃபேமிலி கூட கிடையாது அவனுக்கு. எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அவனை போயிட்டு வர சொல்லு பேசலான்ட்டு. என்னம்மா லூஸ் ஆகிட்டிங்களா நீங்கள்? இப்போ என்ன பேசுகிறது தானே கூப்பிட்ருக்கேன். ஆமாம், இப்போ பேச கூப்பிடுவீங்க, அப்புறம் பிடிச்சிச்சின்னு கல்யாணம் பண்ணுவீங்க. இதெல்லாம் என்னால் சகிச்சிட்டு இருக்க முடியாது. இந்நேரத்துக்கு அவனை கண்டுபிடிச்சி சாவடிக்கணும் இல்லாமல் இப்போ தான் பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்களாம். பேசுகிறதுக்கு இப்போ அவனை கண்டுபிடிச்சி கொண்டுட்டா பிரச்சனைலாம் முடிஞ்சிருமா என்ன? பின்ன அவன் இருக்கிறதுனால தானே இவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. அவனை முடிச்சிட்டோன்னா எல்லாம் சரியாயிடும்ல? எதுவும் சரியாகாது. பார்த்தல்ல, வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அத்தனை பேர் எனக்கு ஃபோன் போட்டுட்ருக்காங்க. எல்லாருக்குமே அது என் பொண்ணு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த பையனை கூட. இந்த நேரத்தில் அவனை கொலை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இந்த டைமில் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுலாம் தேவையில்லாதது. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க நாம் தான் அதை பண்ணோன்னு. அப்புறம் நான் எப்படி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது? டெபாசிட் கூட வாங்க முடியாது. இப்போதைக்கு எதுவும் வேணாம். அப்புறம் அவனை கூப்பிட்டு என்னத்தை பேச போகிறீங்க? இப்போதைக்கு அவங்க விஷயத்தில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம். அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணால் கூட நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அவன் வெளியே போய் சொன்னான்னா. ஸோ சும்மா கூப்பிட்டு பேசுவோம். நாம் நல்லவங்க மாதிரியே காமிச்சிப்போம். கொஞ்ச நாள் போகட்டும், அவங்க பாட்டு இருக்கட்டும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவனை என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். அப்போ அது வரைக்கும் 2 பேரும் ஒன்றா சுற்றுட்டுங்கிறீங்களா? வேறு வழியில் நமக்கு கொஞ்ச நாள் அவங்க விஷயத்தை கண்டுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ண மாதிரியே நடிப்போம். அப்போ தான் பொண்ணோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி வெளியே எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ அந்த விஷயம் எலெக்ஷன் டைமில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு எந்த ரிஸ்க்கும் எடுத்து நான் மாட்டிக்க விரும்பலை. ஸோ நீயும் கொஞ்சம் அடங்கியே இரு, எதுவும் பண்ணாத. அதுக்காக அவனெல்லாம் போய் ஆரவ், இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான், பொறுமையாரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க. ஸோ நீங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஜங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க.
அவன் அப்படியே பசங்களோடலாம் சேர்ந்து ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். உங்கள் ஃபோன் கால் வந்த உடனே பார்க்குறான். டே சாம், ஒயந்தாண்டா கூப்பிடுறா. பேசு பேசு, ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி பேசுடா. ம், பார்த்துக்கிறேன். டே கொஞ்சம் சைலண்டாக இருங்க என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வந்து கால் அட்டன் பண்ணுறான். ஜங்குக், ஓயன் சாரி டி. எதுக்கு? இல்லை, காலேஜில் என்னென்னோ நடந்துடுச்சு. நான் இங்கே இல்லவே இல்லைடி, வெளியே ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். அப்போ தான் எனக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதை பார்த்த உடனே வேக வேகமாக காலேஜுக்கு தான் கிளம்பி வந்தேன். பட் இங்கே வந்தா அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்துருச்சு. சாரிடி, எல்லாம் என்னால் தானே. இதில் நீ என்ன பண்ண? இல்லை, எல்லாம் என் தப்பு தான். நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டே போயிருந்துருக்கக்கூடாது. அதான் நான் பண்ண முதல் தப்பே. அப்படியே போயிருந்தாலும் நம்ம லிமிட்டாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. பட் நீ எதுவும் பண்ணலையே. சொல்லப்போனால் நானே தானே உன்கிட்ட. அப்போ என் மேலே தானே தப்பு. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லடி. நானும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும். என் மேலேயும் தான் தப்பு. பட் அந்த வீடியோலாம் எனக்கு ப்ராமிஸாக தெரியலடி, யார் எடுத்தா என்னன்னு. எந்த டேஷ் இந்த வேலை பார்த்தான்னு தெரியல. எவனோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக போட்டிருக்கான். அந்த டேஷை மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அவனை சாவடிச்சிடுறேன். எந்த புறம்போக்கு இந்த வேலையை பார்த்தான்னு தெரில. எனக்கு ப்ராமிஸாக தெரியாதுடி எதுவுமே. எல்லாம் என் தப்பு தான். என்னை மன்னிச்சிருவோயன். நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டே போயிருக்கக்கூடாது. சாரிடி, ப்ளீஸ் மன்னிச்சிரு. என்ன என்னால் தான் இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம். நான் மட்டும் உன்னை கூட்டிகிட்டு போகாமல் இருந்தா இப்போ அந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதுல்ல. இப்போ உங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு, ஏன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு என்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை. உங்கள் அண்ணன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போனதா பசங்களாம் சொன்னானுங்க. இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஜங்கு, இல்லடி, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கவே கூடாது. அப்போ கூட நீ வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன. அப்போயாவது நான் உன்னை அனுப்பி வச்சிருக்கணும். எல்லாம் என் தப்பு தான். என் மேலே தான் எல்லா தப்பும். ப்ளீஸ் ஓயன், சாரி, என்னை மன்னிச்சிரு. நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறியா? இல்லை, உங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு உங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்கள் அம்மா எதுவும் திட்டினாங்களா என்ன? உங்கள் அண்ணன் எதுவும் ஒன்று அடித்தானா என்ன? ஜங்குக், நான் சொல்கிறது கேளு ஒரு நிமிஷம். இல்லை, நீ என்னை மன்னிக்கவே மாட்டல்ல, எனக்கு தெரியும். ஜங்குக், நான் சொல்கிறத முதல்ல கேளு. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கியா? என்ன சொல்லணும்? இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததும் நல்லதுக்கு தான். நல்லதுக்கா? என்ன சொல்கிற? ஆமாம், அம்மா உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. என்ன? ஆமாம், நாளைக்கே உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. அப்போ ஜங்குக்கை பார்க்கணுமே, அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்க்கணும்னு சொன்னாங்களா? இவ்வளோ சீக்கிரத்தில்? இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. ஜங்குக்கா, அப்போ பிளான் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடும் போலியே. ஜங்குக், இருக்கேன். பார்க்கணுன்னு சொன்னாங்களா? எதுக்கு? நீ சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை தான் ஆயிடுச்சு. பட் எங்கள் அண்ணா தான் ரொம்ப கோவப்பட்டான். எங்கள் அம்மா என் மேலே கோவப்படவே இல்லை. அவங்க ஒரு வார்த்தை திட்டக்கூட இல்லை. என்னை பார்த்து நீ அவனை லவ் பண்ணுறியான்னு கேட்டாங்க. நானும் ஆமான்னு சொன்னேன். உடனே நாளைக்கு வர சொல்லு, பேசலான்னு சொன்னாங்க. எனக்கே ஒரே ஆச்சரியமாக தான் இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் அம்மா கிட்ட இருந்து இதை. நான் கூட அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னு தான் நினச்சேன். பட் இப்படி சொல்லிட்டாங்க உடனே. அப்போது உங்கள் அம்மா நம்ம லவ் மேட்டரை ஒத்துக்கிட்டாங்களா என்ன? தெரியல, ஆனால் அப்படி தான் இருக்குமோன்னு எனக்கும் தோணுது. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ நாளைக்கு வந்துரு, அம்மா கிட்ட நல்ல விதமாக பேசு. அவங்க ஒத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு என்னவோ அம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ நாளைக்கு நீ வா, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பேசு. அம்மா நம்ம லவ்வுக்கு ஒத்துப்பாங்க. பிடிச்ச மாதிரியா? பேசிடுவோம், நல்லா சிறப்பாகவே பேசிடுவோம். சரி, நாளைக்கு வந்துடு. என்ன? வந்துடுறேன்டி. சரி, நான் அம்மாக்கிட்ட இன்னும் பேசவே இல்லை. நான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு. சரி சரி, நாளைக்கு பார்க்கலாம். பார்க்கலாம் அப்படின்ட்டே காலை கட் பண்ணுறான். பேச வர சொல்லியிருக்காங்க. இவ ஒரு பைத்தியம். அவங்க ஏதோ எங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி லூஸு மாதிரி வளரிட்டு இருக்கா. பைத்தியக்காரி. எனக்கு என்னவோ அவங்க என்னை வான் பண்ண கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படி மட்டும் ஏதாவது நடந்ததுன்னா அடுத்த லெவலுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே உங்கள் வீட்டில் ஜங்குக் அப்படியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்குறான்.
ஆ, எவ்வளோ பெரிய வீடு. இப்போ தான் பார்க்குறேன் முழுசா. இவ்வளோ நாள் பின்னாடி வழியாகவே ஏறி குச்சி வந்தேன், அதுவும் நைட் டைமில். இப்போ தான் பார்க்குறேன் முழுசா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏன் அவன் கூடிய கெடுத்து வாங்கினதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரான். அப்போ வாசலில் அப்படியே செக்யூரிட்டி மடக்கிறாரு. யார்ப்பா நீ? நீ பாட்டு உள்ளே போகிற? உங்கள் மேடம் தானே வர சொன்னாங்க. மேடமா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அதெல்லாம் எதுவும் என்கிட்ட இல்லை. அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா உள்ளே விட முடியாதுப்பா. ஐயோ, அவங்க தான் வர சொன்னாங்க, வேணால் ஃபோன் பண்ணி கேளு. தம்பி, என்ன வாயப்போயெல்லாம் பேசுகிற? சரிங்க சார், உங்கள் மேடம் தான் வர சொன்னாங்க, நீங்கள் வேணால் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். அப்போ அவர் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, இரு கேட்குறேன் அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. மேடம், உங்களை பார்க்க இங்கே ஒரு பையன் வந்திருக்கான். பையனா? யார்? தெரில மேடம், இங்கே வர சொன்னாதான் தான் சொல்கிறான். நான் அப்படி யாரையும் வர சொல்லலையே. அப்படியா மேடம்? ஏய் இரு. ஆமாம், நான் தான் வர சொன்னேன், அவனை உள்ளே விடு. ஓகே மேடம், இதோ அனுப்புகிறேன். என்னங்க சார், வர சொல்லிட்டாங்களா? நீ போகலாம். தேங்க்யூ அப்படின்ட்டு 2 ஸ்டெப் வரான். பட் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு, எங்கே பார், என்னை யாருன்னு கேட்டல நீ? இப்போ சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உங்கள் மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட மருமகனா? ஆமாம், ஃப்யூச்சரில் நான் தான் உங்கள் மேடம்க்கு மருமகனாக வரப்போகிறேன். உங்கள் சின்னம்மா இருக்காங்கல்ல, அதான் ஒயன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்போ அந்த செக்யூரிட்டி ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. க்ளோஸ் த டோர். எதுக்கு இவ்வளோ ஷாக் உனக்கு? நிஜமாவே ஒயன் மேடம் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? பாரா, இப்போ மரியாதை தானாக வருது. ஆமாம், நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சாரி சார், நீங்கள் யாருன்னு தெரியாமல். இட்ஸ் ஓகே, இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்கள் டியூட்டியை கண்டினியூ பண்ணுங்கள், நான் வந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டே உள்ளே வரான். நீங்கள் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு ஹால்லே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் அம்மாவும் அண்ணாவும் கீழே இறங்கி வராங்க. செக்யூரிட்டி கால் பண்ணி சொல்லியிருப்பார்ல, ஸோ அதனால் அவங்க வர டைம் ஜங்குக்கும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே அவங்ககிட்ட வேகமாக ஓடி போயிடுறீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் அண்ணாவும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நிற்கிறாங்க. எவ்வளோ நேரம்? காலையில் வரதா சொன்னேன், ஏன் இவ்வளோ லேட்டு? ஏன், உங்கள் அம்மாவுக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா என்ன? ஆமாம், அர்ஜென்ட்டாக எங்கேயோ வெளியே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, தெரிஞ்சிருந்தா ஒரு 1 hour லேட்டாக வந்திருக்கலாமே. என்ன? ஒன்றும் இல்லை, டிராஃபிக், அதான் வர முடியல சீக்கிரம், சாரி. இல்லை பரவாயில்ல, வா அப்படின்ட்டு அவன் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க. உங்கள் அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் இதெல்லாம் பார்த்தாலே ஒரே கடுப்பாக இருக்குது. மா, ஜங்குக். ஜங்குக் அம்மா. இது அண்ணா. இவரை தான் தெரியுமே, அன்றைக்கி காலேஜில் பார்த்தேன். ஓ ஆமாம்ல. சரி, என்ன சாப்பிட்ற? ஒரு காஃபி. ஓகே, நான் மெய்ட் கிட்ட சொல்லி போட சொல்கிறேன். மெய்ட் தான் போடுவாங்களா? ஆமாம். இல்லை, நீ காஃபி போட்டு எடுத்துருவா. அப்போ உங்கள் அம்மாவா நான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு காஃபியெல்லாம் போட தெரியாது. பரவாயில்ல, மெய்ட் கிட்ட எப்படி போடணுன்னு கேட்டு போட்டு எடுத்துருவா. அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை, கிச்சன் பக்கமே அவள் போனதில்லை. இருக்கட்டும் ஆண்டி, அப்புறம் இதெல்லாம் எப்போ கற்றுக்கிறது? ஒரு வேளை ஃப்யூச்சரில் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆனால் அப்போ இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஏன் எனக்காக நீ பண்ணுவல்ல? ஒரு காஃபி கூட எனக்காக போட மாட்டியா என்ன? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் போக, இங்கே உங்கள் அண்ணாவுக்கும் அம்மாவுக்கும் சரியான கடுப்பு. பைத்தியமாவ லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு உங்கள் அண்ணாலாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்படியே முறைச்சி உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ உங்கள் அம்மா அப்படியே கையை பிடிக்கிறாங்க. வேண்டாம், கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்லேயே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு கடுப்பாக தான் இருக்குது. சரிப்பா, உட்காரு, பேசலாம் அப்படின்ட்டு ஜங்குக் பக்கம் திரும்பினா அவன் ஆல்ரெடியாக உட்காந்துட்டான். அதுவும் கால் மேலே கால் போட்டு நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ, நீங்கள் ஏன்டி நிற்கிறீங்க? உட்காருங்க. இவனை வர கடுப்புக்கு. ஆரோ, ரொம்ப ஓவராக பண்ணுறாம்மா, வேண்டாம், அமைதியாரு அப்படின்ட்டு அவங்களும் வந்து உட்காடுறாங்க. உன் பேர் என்னப்பா சொன்ன? நானும் சொல்லவே இல்லையே. சரி ஆண்டி, டென்ஷன் ஆகாதீங்க. ஜங்குக், ஜான் ஜங்குக்.
அப்படின்னு காலாட்டிக்கிட்டே பதில் சொல்லிகிட்டு இருக்கான். அதை பார்க்க பார்க்க உங்கள் அம்மாவுக்கு கடுப்பாகுது. பெரியவங்க முன்னாடி இப்படி தான் உட்காருவியா? ஆ, கால் மேலே கால் போட்டுட்டு. ஏன் ஆண்டி, நான் உங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா? என் கால் மேலே தானே கால் போட்டிருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு வேணும்னே நல்லா ஆட்டி ஆட்டி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அப்போ உங்கள் அண்ணா இருந்துட்டு, டேய் மரியாதைனா என்னன்னே தெரியாதா உனக்கு? ஆ, மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்னே தெரியாதா? உங்களுக்கு மட்டும் தெரியுமா என்ன? நீங்கள் மரியாதை கொடுத்த லட்சணத்தை தான் பார்த்தேனே. வந்தவனை வான்னு கூட சொல்ல முடியல. அங்கே தான் உங்கள் லட்சணத்தை பார்த்தேனே. அப்புறம் என்கிட்ட இருந்து மட்டும் எதிர்பார்க்குறீங்க? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகேவா? அம்மா, இவனெல்லாம் பேசுகிறது கூப்பிட்டீங்களா மதிச்சு? அதுக்கு தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆரவ், நீ அவன்கிட்ட எதுவும் பேச்சு வச்சுக்காத. நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு அனுப்பிடலாம். இங்கே பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஆமாம் ஆமாம், ஹொயன் கூட சொன்னான். ஆமாம், என்ன விஷயம்? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாததுனால தானேப்பா கேட்குறேன். என்ன நீ பொசுக்குன்னு கோவப்படுற? உங்ககிட்ட நான் பேசவே இல்லைப்பா. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி, என்ன விஷயம்? என்ன ஆண்டி, நீங்கள் கூட முறைக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்களேன், தெரியாததுனால தானே கேட்குறேன். ஒய்யனுக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். ஓ, அதை பற்றியா? அதை பற்றி என்ன? எங்களுக்கு எதுவும் கல்யாணம் பேசி முடிக்க போகிறீங்களா? டேய், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. ஏன்பா, லவ் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து கல்யாணம் தானே? நான் கரெக்டாக தானே கேட்டேன், தப்பாக ஒன்றும் கேட்கலையே. கல்யாணம்லாம் இல்லை, அதை பற்றி பேசலாம் கூப்பிடல. அப்புறம் பிரிக்க போகிறீங்களா? ஓ, அப்போ அதை பற்றி பேச தானே கூப்பிட்டீங்களா? அப்போ உங்கள் அண்ணாவும் அம்மாவும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்க, முடியாது. அதை எப்படி பிரிக்க முடியும்? எனக்கும் எனக்கும் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி உங்களால் எங்களை பிரிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னப்பா முறைக்கிற? இதுக்கு நீ சந்தோஷம்தான் படணும். நான் ஒன்றும் உன் தங்கச்சி ஏமாத்திட்டு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலையே. கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நீ இதுக்கு சந்தோஷம் தானே படணும். அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குற நீ யாருடா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆரவ், மா, நீங்கள் பேசாமல் இருங்க. அவன் என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தீங்களா? எனக்கு என்னவோ அவன் வேணுன்ட்டே இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு தோணுது. அவன் எப்படி திமிரா பேசுகிறான் பார்த்தீங்களா? அவன் வேணுன்ட்டு தாம அதெல்லாம் பண்ணியிருக்கான். நீங்கள் விடுங்க முதல்ல. என்ன அவனை முதல்ல அடித்து வெளியே துரத்துங்க. அவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச்சு வேறு. டேய் ஏந்திரா, முதல்ல வெளியே போடா. என்ன ஆண்டி இது? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? ஏதோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அசிங்கமாக போயிடுச்சு. சரி, உங்கள் குடும்பமானத்தை காப்பாற்றலான்ட்டு ஹோயனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இதுக்கு போயிட்டு உங்கள் பிள்ளை இந்த பேச்சு பேசுகிறான். டேய், நீ ஒன்று என் குடும்பமானத்தை காப்பாற்ற தேவையில்ல. போ, வெளியே போ முதல்ல. பாருங்க ஆண்டி, உங்கள் பிள்ளை வெளியே போங்கிறான். அப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன கேட்கக்கூடாது. ஆரவ், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? என்னம்மா நீங்கள் அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு? டேய், நீயும் என்ன படுத்தாதடா, கொஞ்சம் பேசாமல் இருடா. இங்கே பாருப்பா, அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. சரிங்க ஆண்டி, உங்கள் முகத்துக்காக வேணா நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன். அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. என்னப்பா கல்யாணம்னு சொல்லிகிட்டு இருக்க? இப்போ தானே 2 பேரும் காலேஜ் படிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? நாங்கள் 2 பேரும் மேஜர் தானே. அதுவும் இல்லாமல் நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எலெக்ஷன் டைம் வேறு. இந்த நேரத்தில் எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும். மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகமாகும்ல, ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட இங்கே என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல கூப்பிட்ருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டி. நான் கூட உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க. பொண்ணு லவ் பண்ணதுனால அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சன்யாங் ரொம்ப நல்லவப்பா அப்படின்னு உங்களை பற்றி நல்ல விதமாக தான் பேசுவாங்க. கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். சரி, நான் இப்போ கிளம்புறேன். நீங்கள் யோசித்து ஒரு நல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லி அனுப்புங்க அப்படின்ட்டு எழுந்துக்கிறான் போகிறதுக்காக. நீங்களும் அந்த டைமில் தான் கரெக்டாக காஃபி கொண்டு வரீங்க. சரிடி, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டியா? நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். சரி, நான் கிளம்புறேன். பேசிட்டிங்களா? காஃபி கேட்டியே, குடிக்காமலே போகிறேன். அதெல்லாம் ஒரு நாள் வந்து விருந்தே சாப்பிட்றேன். நான் இப்போ வரேன். விருந்து சாப்பிட்றியா? புரியலையே. உங்கள் அம்மா கிட்ட கேளு, எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. சரி, வரேன்ன அப்படின்ட்டே போகிறான். கொஞ்ச நேரம் என்கிட்ட கூட பேசாமல் கிளம்பிட்டான். சரி, ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்ட்டே நீங்கள் எடுத்துகிட்டு வந்த காஃபியை குடிக்கிறீங்க.
ம், பரவாயில்லையே, நாட் பேட். ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம், பட் நல்லா தான் இருக்குது. அப்படின்ட்டு நீங்களே குடிச்சிட்டு அங்கேருந்து போகிறீங்க. இங்கே உங்கள் அம்மா அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தீவிரமாக எதை யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஆரவ் இருந்துட்டு, என்னம்மா அவன் பாட்டு ஏதோ பேசிட்டு போகிறான், சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்லைடா, ஏதோ பேசினா, ஆனால் கரெக்டாக தான் பேசியிருக்கான்ல. என்ன கரெக்டாக பேசியிருக்கானா? அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? வச்சா என்ன மா, பைத்தியமா? பையன் கூட சேர்ந்து நீங்களும் பைத்தியம் ஆயிட்டீங்களா என்ன? இல்லைடா, இப்போதைக்கு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இல்லை. அதுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணு மா, பண்ணு, மற்றதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எழுந்து போகிறாங்க. ஆரவுக்கு தான் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் ஜங்குக்கு அப்படியே வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு திரும்பி அந்த வீட்டை பார்க்குறான். இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே என் பிளான் பாதி சக்ஸஸ் ஆகிடும்னு யோசித்தேன். அதே மாதிரி நுழைஞ்சிட்டேன், அதே மாதிரி வந்துட்டேன். இந்நேரத்துக்கு உள்ளெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கும். அடுத்து நான் நினச்ச மாதிரி கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா முக்கால்வாசி பிளான் சக்ஸஸ். அதுக்கப்புறம் கடைசி லெவல் அதையும் நான் கரெக்டாக முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஜங்குக்கோட அப்பா வந்து யுமியை காலேஜ்லேருந்து அடித்து இழுத்துட்டு வந்துருந்துருப்பார்ல. ஸோ அன்றைக்கி நைட்டு ஜங்குக்கு இப்போ நைட்டு தான் ஸ்கூல்லேருந்தே வீட்டுக்கு வரான். எப்பப்பப்பப்பா, நாளைக்கு மேட்ச்ன்னு என் உயிரை போட்டு வாங்கி எடுத்துட்டானுங்க. வரலன்னா கேட்டு தொலைகிறானுங்களா பரதேசி நாய்ங்க. எவ்வளோ நேரம், பசி தாங்கலை, முதல்ல போய் சாப்பிட்ணும்ப்பா அப்படின்ட்டு சலிப்பா ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு உடனே ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு தான் நேராக வரான். இன்னைக்கு அந்த ஆள் என்ன சமைச்சு வச்சுருப்பாரு, பசி தாங்கலை. நம்மளுக்கு பிடிச்சதா இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா ஒரு கட்டு கட்டலாம். என்ன சமைச்சிருக்காரு? என்ன ஒன்றுமே இல்லை. இதில் என்ன எல்லா பாத்திரமும் சும்மா கிடக்கு. அந்த ஆள் எதுவுமே சமைக்கலையா? ஏன் அப்பா சமைக்காம என்ன வேலை இருக்கு? பா எங்கே இருக்கு நீ? இங்கே தான் இருக்கியா? என்ன ஒன்றுமே சமைக்கலையா நீ? ஏன் கிச்சனே எம்டியாக கிடக்கு? இல்லைடா, எதுவும் சமைக்கல. அதான் நானும் கேட்குறேன், ஏன் சமைக்கல? யுமி கொஞ்சம் உடம்பு முடியலடா, அதான். ஏன் அவளுக்கு என்ன? இல்லை, கொஞ்சம் ஃபீவரா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? போனோம், அதனால்தான் சாப்பாடு எதுவும் பண்ணலை. ஓ, இப்போ பரவாயில்ல அவளுக்கு? பரவாயில்ல. இந்தா பணம் தரேன், நீ போய் வெளியே சாப்பிட்டு வா. அப்போது சரி, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவா? இல்லை எங்களுக்கு வேண்டாம். ஏன்? அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, கொஞ்சம் கஞ்சி வச்சேன், அதிலே கொஞ்சம் மீந்துருச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். நீ மட்டும் போயிட்டு சாப்பிட்டு வா. சரி அப்படின்ட்டு அவனும் காசை வாங்கிட்டு போகிறான். ஸோ ஆஃப்டர் 1 வீக் இப்படியே தான் இருந்துருக்கும். யுமி காலேஜுக்கு போயிருக்க மாட்டா, ரூமை விட்டு வெளியவே வர மாட்டா, அப்படியே படுத்தே தான் இருக்கா. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்பா கிட்ட கேட்டாலும் அவளுக்கு இன்னும் உடம்பு சரியாகல, அதனால தான் காலேஜ் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவனும் பெருசாக எதுவும் எடுத்துருந்துருக்க மாட்டான், சின்ன பையன் தானே, ஸோ அப்படியே விட்டுருந்துருப்பான். பட் அடிக்கடி ஜங்குக்கோட அப்பாவும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்துருந்துருப்பாங்க. இவனும் அதெல்லாம் பெருசாலாம் எடுத்துருந்துருக்க மாட்டான். இவன் கேட்டாலும் அவங்க எதுவும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்போ நைட்டு ஜங்குக் பசங்களோட வெளியே போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரான். அப்படியே வரும்போது யுமியோட ரூம் அப்படியே திரும்பி பார்க்குறான். யுமி அப்படியே பெட்டு கீழே உட்காந்துட்ருக்கா. இவ்வளோ நாள் அவன் பார்க்கும்போதெல்லாம் எப்போதும் பெட்டில் படுத்தே தான் இருப்பா. இவனும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பேசியிருக்க மாட்டான். பட் இப்போ உட்காந்துட்ருக்கா, அதுவும் எதையும் யோசிச்சுக்கிட்டு. பக்கத்தில் ஒரு நோட் புக் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அவளோட ஃபோன். அப்படியே உட்காந்து எதோ யோசிச்சிட்டே இருக்கா. ஜங்குக்கும் பார்த்துட்டு சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். யுமி, ஜங்குக் வா. அப்போ அவனும் வந்து அப்படியே பக்கத்தில் உட்காடுறான். இப்போ ஓகேவா நீ? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல அப்படின்ட்டே லைட்டாக சிரிக்கிறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, ஒரு வாரமாக உடம்பு முடியலன்னு அப்பா சொல்கிறாரு. நீயும் இப்போ பாரு பெட்டில் படுத்தே இருக்க, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லையே, நீ ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஓகே தான். ஆமாம், என்ன உனக்கு? அது பொண்ணுங்க விஷயம், உனக்கு சொன்னால் புரியாது. அப்படியா? ஆனால் நீ ஓகே தானே? நான் ஓகே தான். ஆமாம், நீ என்ன பண்ணுற? ஒரு வாரமாக உன்னை கவனிக்கிறதே இல்லைண்ணா.
ஒழுங்காக ஸ்கூல் போகிறல்ல? ம், அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்கேன். நல்லா படிக்கிறல்ல? படிக்கணும் ஜங்குக்கு நல்லா. யாரை பார்த்தா என்ன கேள்வி? ஐயா கிளாஸ் டாப்பர் தெரியும்ல? அது தெரியும்டா என் அழகு தம்பி. இருந்தாலும் பசங்களோட எதுவும் சுற்றிட்டு படிக்காமல் விட்டுறாத. அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். யார் கூட எங்கே போயிட்டு வந்தாலும் ஸ்டடீஸில் நல்லா கான்சன்ட்ரேட்டாக தான் இருப்பேன். அதுலலாம் ஐயா வேறு ஏதாவது அடிச்சுக்க முடியுமா? எப்போதுமே ஐயா தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. அப்போது டாக்டர் சீட்டு வாங்கிடுவல்ல? என்ன கேள்வி இது? அதுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேனே. கண்டிப்பாக அதெல்லாம் சீட்டு வாங்கிடுவேன். என்னோட ட்ரீம் அது. அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அப்போ யுமி சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கோட கன்னத்தில் கை வைக்கிறா. நீ டாக்டர் சீட் வாங்கிடுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் காலேஜ் வந்துட்டோமே, அதான் நம்ம நினச்ச மாதிரி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காகலாம் படிக்காமலாம் இருக்கக்கூடாது. பசங்களோட ஊரெல்லாம் சுற்றக்கூடாது. காலேஜ் போய்ட்டு நல்லா படிக்கணும், நிறைய பர்சன்டேஜ் எடுக்கணும். அப்புறம் நீ நினச்ச மாதிரி நல்ல டாக்டர் ஆகணும். புரியுதா? நல்லா புரியுது. அப்புறம் தைரியமாக இருக்கணும். எனக்கு தெரியும் நீ ரொம்ப பெரிய தைரியசாலி தான். இருந்தாலும் சொல்கிறேன், தனியாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். ரொம்ப போல்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எதுக்கும் பயப்படலாம் கூடாது. நீ தனியாக இருந்தாலுமே ரொம்ப தைரியமாக இருக்கணும். என்ன சொல்கிற? நான் ஏன் தனியாக இருக்கணும்? இல்லை, ஃப்யூச்சரில் காலேஜ் சேர போய் ஒருவேளை தூரமாக இருக்கிற காலேஜில் உனக்கு சீட் கிடைச்சா அப்போ நீ ஹாஸ்டலில் தங்கியானும்ல, அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் நான் தைரியமாக இருப்பேன். என்னென்னா ஒன்றை மாதிரி நினச்சா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறதுக்கு? நான்லாம் எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன். ஒன்றை மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆமாம், கரெக்டு தான். நான் தைரியமான பொண்ணு இல்லை. அதனால தான் எதுவும் ஃபேஸ் பண்ண முடியாமல் இப்படி பயந்து போய் உக்காந்துட்ருக்கேன். என்ன மாதிரி நீ இருக்க வேணாம். நீ தைரியமாக தான் இருக்கணும். என்ன மாதிரி எப்போதுமே நீ இருக்கக்கூடாது. சரி, சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டேன். உனக்காக தான் அப்பா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். போய் சாப்பிட்டு. அப்படியா? எனக்காகலாம் அவர் வெயிட் பண்ணவே மாட்டாரே. சரி, போய் பார்க்குறேன். நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்ட்டு டோர்கிட்ட வரான். அப்போது பக்கத்தில் டேபிளில் ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கு. ஜங்குக்கு அதை பார்த்துட்றான். பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஷாக்கு. இது எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு திரும்பி யுமியை பார்க்குறான். யுமி மறுபடியும் எதையோ யோசிச்சுக்கிட்டே அவள் பாட்டு உட்காந்துட்டு இருக்கா. இது ப்ரெக்னென்சி கிட்டாச்சு, இது எப்படி இங்கே? அப்போது யுமி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் நர்வஸ் ஆகுது அவனுக்கு. நல்லா அந்த கிட்ட பார்க்குறான். அதில் 2 லைன் தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அப்போது யுமி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காளா? இப்போ இதனால தான் அவளுக்கு உடம்பு சரியாமல் போகுதா? அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்போது ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு 2 பேரும் கிளம்புனாங்களே, இதுக்காக தான் இருக்குமா? எனக்கு எதுவும் தெரிய வேணான்னு மறைக்கிறாங்களா? என்ன தான் நடக்குது அப்படின்னு அது எதுவும் நினச்சி குழம்பிக்கிட்டே யுமியை பார்க்குறான். யுமியை பார்க்குறதுக்கே அவனுக்கு பாவமாக இருக்கு. யுமிக்கிட்ட இதை பற்றி கேட்டுருவோமா? இல்லை, வேண்டாம், அவெல்லாம் எதுவும் சொல்லலை, வேண்டாம், கேட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ரூம்லேருந்து அப்படியே வெளியே வரான். அப்போ ஜங்கோட அப்பாவும் அங்கே வராரு. ஏன்பா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? உன்னை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். சும்மா பசங்களோட வெளியே போயிருந்தேன்ப்பா, வேறு எதுவும் இல்லை. அப்படியா? சரி வா, சாப்பிடு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். தோறேன் அப்படின்ட்டு அவனும் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறான். இன்றைக்கி உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன், நல்லா சாப்பிட்ணும். என்ன? சாப்பிடு. சரிப்பா. எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குப்பா. சரி, இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன், சாப்பிடு. போதும்ப்பா, போதும். சாப்பிட்றா, உனக்கு பிடிச்சது தானே சமைச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? யுமிக்கு என்னாச்சு? அதான் சொன்னேனேடா, சும்மா ஃபீவர் தானே. ஏன்? இல்லை, ஒரு வாரமாக அவள் வீட்டிலே இருக்கா, காலேஜ் போகாமல். இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை, அதான். இல்லைப்பா, அது பொண்ணுங்க விஷயம், உனக்கு சொன்னால் புரியாது. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, அவளுக்கு சரியாயிடும். அப்போது அப்பா கூட தெரிஞ்சிருக்கு போல், நமக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க போல். சரி, இதை பற்றி இனிமேல் அவங்கக்கிட்ட கேட்க வேணாம். ஜங்கு,
ம், சாப்பாடு நல்லா இருக்காடா? ஆ, நல்லா இருக்குப்பா, தான் சொன்னேனே. சரி, எக்ஸாம் இப்போ நடந்தது, நல்லா பண்ணியிருக்கியா? ஆ, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன்ப்பா. நல்லா படிக்கணும்டா, பசங்களோடலாம் சேர்ந்து ஊர் சுத்தாமல் ஒழுங்காக படிக்கணும். என்ன பா, நான் நல்லா தான்ப்பா படிப்பேன், உனக்கு தெரியாதா என்ன? தெரியும், இருந்தாலும் இன்னும் நல்லா படிக்கணும். டாக்டர் சீட் வாங்கணும்ல. என்ன, யுமியும் அதே தான் சொல்கிறா, நீயும் அதே தான் சொல்கிற. அதெல்லாம் கண்டிப்பாக நான் டாக்டர் சீட் வாங்கிடுவேன். வாங்கிட்டு வந்து சும்மா மாசாக கெத்தாக அவங்க முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க. என்னை நினச்சி நீங்களாம் ரொம்ப பெருமைப்பட போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பல்ல. பாரு, நான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், என் பையன் டாக்டர் ஆக போகிறான், என் பையன் டாக்டருக்கு படிக்க போகிறான்னு. அப்போ அவங்க அப்பா சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறா, சொல்ல மாட்டியா? ஆ, நான் சொல்லாமல் வேற யார் சொல்லுவா? எல்லார்கிட்டேயும் சொல்லுவேன்டா, தெருவில் ஒரு வீடு விடாமல். ம், சொல்லணும். உன் பொண்ணு மட்டும் நல்லா படிக்கிறான்னு எல்லார்ட்டையும் சொல்கிறல்ல, அதே மாதிரி சொல்லணும். உன் பையனும் நல்லா படிக்கிறான்னு, டாக்டர் ஆக போகிறான்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும். சொல்கிறேன்டா, நீ சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும் போதும். ஜங்கு, காலேஜெல்லாம் போக போகிற, பெரிய பையனாயிட்ட, இனிமே தைரியமாக இருக்கணும். என்ன, தனியாக இருக்க பழகிக்கணும். நீ பயப்படலாம் கூடாது, தைரியமாக இருக்கணும், போல்டா. நாங்கள் இல்லைன்னா கூட நீ தைரியமாக இருக்கணும். என்ன, புரியுதா? என்ன, அப்பாவும் பொண்ணு ஏதோ பேசி வச்ச மாதிரி ஒரே டைலாகே சொல்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? அதெல்லாம் நான் தைரியமாக இருப்பேன். இப்போ என்ன, ஹாஸ்டல் போனால் நான் தனியாக இண்டிபெண்டண்டாக இருந்துக்கணும், அவ்வளோதானே? அதெல்லாம் நான் இருப்பேன்ப்பா, தைரியமாக இருப்பேன், நீங்களாம் கவலைப்படாதீங்க. ஒருவேளை ரேகிங்கெல்லாம் இருக்குன்னு பயப்படுறீங்களோ? அதெல்லாம் விடுங்க, அந்த பயம்லாம் எதுக்கு? சீனியர்ஸ் என்ன ரேகிங் பண்ணுறது? நான் அவங்கள ரேக் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கோட தலை லைட்டாக களைஞ்சிருக்கு. அவங்க அப்பா அதை சரி பண்ணி விட்டுக்கிட்டே, ஏண்டா, அப்பா இல்லைன்னா உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும்? என்ன கேட்குற? ஆமாம், நான் இப்போ பாரு உன்னை திட்டிக்கிட்டே உன் மேலே எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பேன். அப்பா இல்லைன்னா உனக்கு ஜாலியாக இருக்கும்ல, ஃப்ரீயா. யார் சொன்னா? சொல்லப்போனால் நீ இல்லைன்னா தான்ப்பா எனக்கு போர் அடிக்கும். டெய்லியும் உன் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணலன்னா எனக்கு அந்த பொழுதே விடியாது. உன்கிட்ட திட்டு வாங்கினா தான் எனக்கு ஜாலியாகவே இருக்கும், தெரியுமா? என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? உன்கிட்ட திட்டு வாங்குறதுல நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? நீ இல்லைன்னா தான் நான் மிஸ் பண்ணுவேன். அப்படியா? இவ்வளோ நாள் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நான் நினச்சேன். அப்படிலாம் நீ ஏன் தப்பாக நினைக்கிற? நான் சொன்னேன்னா? இப்படியெல்லாம் திட்டுறதுனால ஒன்றும் பிடிக்காமலாம் போயிடாது. நான் தான் சொல்கிறேன்ல, நீ திட்டுறதெல்லாம் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அப்பா பையன் பாண்டிங்னா இப்படி தானே பார்க்கணும். அதுக்குன்னு உன்னை பிடிக்காம போயிடுமா என்ன? அதெல்லாம் பிடிக்கும். நிஜமாவா? நிஜமாவே அப்பா அப்பா பிடிக்குமா? ஓயாமலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதான் ஒரு வாட்டி சொன்னல, பிடிக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே உன் பொண்ணு மாதிரி உருகிலாம் என்னால் பேச முடியாது. அப்போ அப்பா இல்லைன்னா மிஸ் பண்ணுவியா நீ? ஆமாப்பா, எதுக்கு திருப்பி திருப்பி அதை கேட்டுட்ருக்க? அப்படிலாம் எங்களை நீ மிஸ் பண்ணலாம் கூடாது. நான் தான் சொன்னல, நீ தனியாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும்னு. நாங்கள் உன் கூட இல்லைன்னா கூட நீ உன்னோட வழியில் போயிட்டே இருக்கணும், உன் லைஃப்பை நீ பார்க்கணும், புரியுதா? என்னவோ சொல்கிற, ஒன்றும் புரியதான் மாட்டேங்குது. இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கு என்னாச்சு? எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது, போங்க, இதுக்கு மேலாம் எதுவும் பேச தேவையில்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு எழுந்து போய்ட்றான். ஜங்குக்கோட அப்பா ஒரு மாதிரி அவனே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே மார்னிங் வெளியே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஜங்குக் ஹாலில் சோஃபாலே படுத்து அப்படியே தூங்கியிருப்பான். அவனுக்கு தான் நல்லா சத்தம் கேட்குது. யார் அது காலங்காத்தால இவ்வளோ நேரம் காலிங் பெல் அடிக்கிறாங்க? யாரும் போய் திறக்கலையா என்ன? அப்பா என்ன பண்ணுறாரு? பா, அப்பா, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு, பாரு அப்படின்ட்டே புரண்டு படுக்கிறான். பட் காலிங் பெல் சவுண்ட் நிற்காம கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரா அது தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு? இவர் எங்கே போனார்? அப்பா எங்கே தான் போய் தொலைஞ்சாரு அப்படின்ட்டே எழுந்து போயிட்டு கேட் ஓப்பன் பண்ணுறான். அங்கிள், நீங்களா? என்ன ஏர்லி மார்னிங்கே வந்து இப்படி காலிங் பெல் அடிச்சிட்ருக்கீங்க? என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க, போங்க. ஏர்லி மார்னிங்கா? டேய், மணி 8:30 ஆகுது. 8:30யா? ஐயோ, 8:30 மணி ஆயிடுச்சா? ஸ்கூலுக்கு வர லேட் ஆகிடுமே. இந்த அப்பா என்ன பண்ணுறாரு என்ன எழுப்பாம? அவருக்கு இருக்குது. ஆமாம் அங்கிள், நீங்கள் என்ன அப்பா பக்கம் வந்தீங்களா? ஆமாண்டா, ஒரு வாரமாக உங்கள் அப்பா ஆஃபீஸ் பக்கமே வர்றதில்ல, ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்றான், அதான் நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
அப்பா ஆஃபீஸ் வரலையா? வரலடா. என்கிட்ட சொல்லவே இல்லை அவரு. உனக்கும் தெரியாதாடா? ம். யுமி தான் ஒரு வாரமாக காலேஜ் போகாமல் இருந்தா. இவரும் ஆஃபீஸ் போகலையா? எனக்கு தெரியல. சரி வாங்க, நான் போயிட்டு அவரை கூப்பிடுறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு நேராக கிச்சனுக்கு தான் வரான். அப்பா அப்பா, என்ன இங்கே ஒரு ஆளை காணோம்? ஒரு வேளை குளிக்கிறாரோ அப்படின்ட்டு ரூமுக்கு வரான். பாரா, இன்னும் எழுந்திருக்கவே இல்லையா? அம்மா யுமி என்ன இங்கே இவரு கூட படுத்து தூங்கிட்டு இருக்கா? ரெண்டுத்துக்கும் தூக்கத்தை பாரு. 8:30 மணி ஆகுது, என்னை எழுப்பி விடாம தூக்கத்தை பாரு. அப்பா அப்பா, எழுந்திரி. உன்னை பார்க்க ஹான் அங்கிள் வந்திருக்காரு. எழுந்திரி பா. யுமி, ஏ யுமி, நீ அது எழுந்திரி. எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? அப்பா எழுந்திரிங்களா ரெண்டு பேரும்? எவ்வளோ நேரமாக எழுப்பிட்டு இருக்க? யுமி எழுந்திரிடி, எனக்கு ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு, சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுங்க, எழுந்திரிங்க சீக்கிரம். யுமி அப்பா அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரையும் போட்டு எழுப்பிட்டு இருக்க. அவங்கக்கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ அந்த சவுண்டெல்லாம் கேட்டு அந்த அங்கிள் எழுந்து ரூமுக்குள்ளே வராரு. டேய், என்னடா கத்திக்கிட்டு இருக்க? பாருங்க அங்கிள், எவ்வளோ நேரமாக எழுப்பிட்டு இருக்க, எழுந்துக்கவும் மாட்றாங்க. எழுந்துக்க மாட்றாங்களா? இரு. டேய் சங்கு, டேய் எழுந்துடுறா. மா யுமி, யுமி எழுந்துறீங்க அப்படின்னு அவரும் எழுப்பி பார்க்க ரெண்டு பேர்ட்டேருந்தும் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அந்த அங்கிளுக்கு லைட்டாக பயமாயிடுது. அப்படியே திரும்பி ஜங்குக்க பார்க்குறாரு. பாருங்க, எங்கேயாவது எழுந்துக்கிறாங்களான்னு ரெண்டு பேர் எழுப்பிட்டு இருக்கோம். ஜங்கு, சொல்லுங்க அங்கிள். இல்லை, அப்பாவும் யுமியும் எழுந்திருக்குல்ல. அதான், ஏன் எழுந்திருக்குல்ல? அப்பா அவர் ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்குறாரு. அங்கிள். ஜங்கு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா. அங்கிள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுப்புங்க, எழுந்திருப்பாங்க. யுமி, யுமி இங்கே பாரு. அப்பா அப்பா எழுந்திரி. அப்பா அப்பா உன்கிட்ட தான் சொல்கிறேன், எழுந்திரு. யுமி எழுந்திரிடி. ஜங்குக், ஜங்குக் இங்கே பாரு. அங்கிள் என்ன எழுந்துக்கவும் மாட்டுறாங்க, எனக்கு கூட பயமாக இருக்குது. அங்கிள் எழுந்திருக்க சொல்லுங்கள் அங்கிள். யுமி, யுமி எழுந்திரி. அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள், அவளை எழுந்திருக்க சொல்லுங்கள். ஜங்குக், ஜங்கு கொஞ்சம் பொறுமையாரு. இங்கே வா, இந்தாண்ட வா. அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள், எழுந்திருக்க சொல்லி. நீங்கள் வா, இப்படி வந்து நில்லு. நான் 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 என்னன்னு பார்க்குறேன். இங்கே வந்து நில்லு. அங்கிள் எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாத. இங்கே வா, இங்கே வந்து நில்லு அப்படின்ட்டு அவர் நோஸ் கிட்ட அப்படியே கை வைக்க போகிறாரு. பட் அவருக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. ஃபஸ்ட்டு ஜங்குக்கு அப்பா நோஸ் கிட்ட தான் கொண்டு போகிறாரு. பட் அவர்கிட்டேருந்து ப்ரீத்தே வரல. இவருக்கு புரிஞ்சிடுது. டக்குன்னு யுமி நோஸ் கிட்டேயும் கை எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. அவகிட்டேருந்து எந்த ப்ரீத்தும் இல்லை. அவ்வளோதான். அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கிள், அங்கிள் ஒன்றும் இல்லைல்ல? உங்களை தான் கேட்குறேன். அங்கிள் ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் அவங்க ரெண்டு பேரையும் எழுந்திருக்க சொல்லுங்களேன். அங்கிள் எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் அங்கிள் எழுந்திருக்க சொல்லுங்கள், ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு ஜங்குக்கு அழவே ஆரம்பிச்சிடுறான். அந்த அங்கிள்கே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே திரும்பி ஜங்குக்க பார்க்குறாரு. அங்கிள், அங்கிள் எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் எழுந்திருக்க சொல்லுங்களா அவங்க ரெண்டு பேரையும், எழுந்திருக்க சொல்லுங்கள் அங்கிள் ப்ளீஸ். ஜங்குக்கு அது ஒன்றும் இல்லைல்ல அவங்களுக்கு? ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லைடா அது அங்கிள், என்னை பயமுறுத்துகிற மாதிரி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள் அவங்கள எழுந்திருக்க சொல்லுங்கள். இல்லை ஜங்கு, அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. என்ன? ஆமாம், உங்கள் அப்பாவும் அக்காவும் இனிமேல் எழுந்திரிக்க மாட்டாங்க. அங்கிள், ஜங்கு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கடா, போயிட்டாங்க, உயிரோட இல்லை அப்படின்னு அவர் சொன்னதும் அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுறான். பாவம் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நிற்கிறான். டேய், உங்கள் அப்பாவும் அக்காவும் உயிரோட இல்லை, போயிட்டாங்க அவங்க நம்மளை விட்டுட்டு. ஜங்கு போயிட்டாங்கடா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணி அழறாரு. இல்லை இல்லை, அது எப்படி என்னை விட்டுட்டு போவாங்க அவங்க? இல்லை இல்லை, போக மாட்டாங்க. என்னை தனியாக விட்டுட்டு எப்படி போவாங்க? இல்லை இல்லை அங்கிள், அவங்க போக மாட்டாங்க. என்னை தனியாக விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் போங்க அங்கிள், எழுப்புங்க அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் எழுந்திருக்க சொல்லுங்கள் அங்கிள். டேய்
புரிஞ்சுக்கோடா, அவங்க இல்லை நம்ம கூட. இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அது எப்படி? நைட்டு கூட உட்காந்து என் கூட நல்லா பேசினாங்களே, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி திடீர்னு? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. அங்கிள் அங்கிள் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் போய் எழுப்புங்க அங்கிள். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், எழுப்புங்க அங்கிள். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், போய் எழுப்புங்க அங்கிள். அவங்க எழுந்திரிக்க மாட்டாங்கடா ஜங்குக், சொன்னால் புரிஞ்சுக்கோ. எழுந்திரிக்க மாட்டாங்க ஜங்குக். இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் எழுப்புங்க, எழுப்புங்க அங்கிள். ப்ளீஸ் 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 அங்கிள், எழுப்புங்க அப்படின்ட்டு கீழே உட்காந்துடுறான். அப்படியே நீல் டவுன் பண்ணி. அந்த அங்கிளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவனை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. அவருமே ஒரு பக்கம் அழுதுட்டு தான் இருக்காரு. ஜங்குக்கால இதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப நேரம் கத்தி பிறண்டு அழுதுருந்துருப்பான். எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படியே ஃபியூனரெல்லாம் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் ஜங்குக்கோட அப்பாவும் அக்காவும் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஞாபகார்த்தமாக ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஒரு பிளேஸில். ஸோ அதுக்கு முன்னாடி அப்படியே நிற்கிறான் கையில் காலேஜ் சீட்டோட. அதை அப்படியே அவங்க ஃபோட்டோ முன்னாடி வைக்கிறான். தனியாக தைரியமாக இருந்துக்கோ, தனியாக தைரியமாக இருந்துக்கோன்னு சொன்னப்பெல்லாம் புரியல. இப்போ தான் புரியுது. போகணுன்னு முடிவு பண்ணிங்கல்ல, எதுக்கு என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு என்னையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. நான் என்ன வரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி சர்வை பண்ண போகிறேன்? அவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கீங்கல்ல நீங்கள். சாகணுன்னா என்னையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. என்னை மட்டும் எதுக்கு தனியாக விட்டுட்டு போனீங்க? என்னால் இப்போ சாகக்கூட முடியல. ஏன்னா நீங்கள் தான் நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போயிருக்கீங்களே. என்னால் எப்படி சாக முடியும்? ஒவ்வொரு டைம் சாகணும்னு யோசிச்சா கூட நீங்கள் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. என்னால் எப்படி சாக முடியும்? இதோ மெடிக்கல் காலேஜ் சீட் நீங்கள் சொன்ன மாதிரியே வாங்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா படித்து டாக்டராகவும் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண? நீங்கள் இல்லாமல் தனியாக நான் என்ன பண்ணேன்? ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சு என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. நான் தனியாக என்ன பண்ணுவேன் இங்கே? என்னை பற்றி ஒரு டைமாவது யோசிச்சிங்களா? அவனை தனியாக விட்டுட்டு போகிறோமே, பாவம் அவன் என்ன பண்ணுவான்னு எதுவுமே யோசிக்காமல் போயிட்டீங்கல்ல. தனியாக என்னை மட்டும் விட்டுட்டு. பரவாயில்ல, இருந்துக்கிறேன். இவ்வளோ நாள் அம்மா இல்லாமல் இருந்தேன். இப்போது நீங்களும் இல்லாமல் இருந்துக்கிறேன். தனியாக அனாதையா. உங்கள் ஆசையை நிறைவேற்றிட்டேன். பாதி டாக்டர் ஆகிட்டேன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நான் எப்படி போனால் என்ன உங்களுக்கு? நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நான் தனியாக ஏதாவது பண்ணிட்டு போகிறேன். ஆனால் முடியலை, என்னால் சுத்தமாக முடியலை. உங்கள் மேலே செம்ம கோவம் வருது, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் இப்படி கோவப்படுறது கூட நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு தோணுது. சத்தியமாக முடியலப்பா என்னால். அழுதா கூட ஏன்னு கேட்குறது கூட ஆள் இல்லை. முடியல என்னால். சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் கிடையாது. எதுக்குமே எதுக்குமே என்னப்பா என்ன பண்ணுறேன்னு கேட்குறது கூட ஒரு ஆள் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்னை தனியாக விட்டுட்டு கிளம்பிட்டீங்க. நான் காலேஜ் பக்கத்தில் வீடு பார்த்துட்டேன். அங்கேயே ஷிஃப்ட் ஆக போகிறேன். என்னால் இங்கே இருக்க முடியல. உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. சொல்லப்போனால் பயமாக இருக்குது எனக்கு இங்கே தனியாக இருக்கிறதுக்கு. பயப்படாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் முடியல என்னால். ரொம்ப பயமாக இருக்குது. நிம்மதியாக தூங்க கூட முடியல. தூக்கம் கூட வர மாட்டேங்குது. உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருந்தேன்னா தப்பாக எதுவும் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது. அதனால தான் நான் போகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே படித்து டாக்டர் ஆகிடுறேன். உங்கள் ஆசை அதானே? கண்டிப்பாக நிறைவேற்றுறேன். டாக்டர் ஆகிடுவான்ப்பா, கண்டிப்பாக அப்படின்ட்டு அங்கே நின்றுட்டு ரொம்ப அழுதுட்டுருக்கான். ஜங்குக் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து ஜங்குக் ஆகிய நீ
ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? என்னப்பா எதுவுமே பேச மாட்ற? எப்பா ஜங்குக், எப்பா ஜங்குக், என்னப்பா எதுவுமே பேச ஜங்குக் ஆகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஜங்குக், ஜங்குக், ஆ அப்படின்ட்டு ஜங்குக் ஐஸ் ஓப்பன் பண்ண ஆப்போசிட்டில் ஃபாதர் நிற்கிறாரு. என்னாச்சுப்பா, எதுவுமே பேச மாட்ற? என்ன ஆச்சு? ஆ ஒன்றும் இல்லை ஃபாதர் அப்படின்ட்டு பக்கத்தில் பார்க்குறான். வெட்டிங் ட்ரெஸ்ஸில் நீங்கள் நிற்கிறீங்க. என்னாச்சு ஜங்குக்? ம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பின்னாடி திரும்புகிறான். பின்னாடி உங்கள் அண்ணாவும் அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் உங்கள் ரிலேஷன்ஸ், விஐபி கெஸ்ட் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே சுற்றி எல்லாரையும் பார்க்குறான். என்னப்பா ஆரம்பிக்கலாமா? அது எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். எப்பா யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுங்கப்பா எனக்கு. அப்போது பக்கத்தில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் குடிக்கிறான். இப்போ ஓகேவா நீ? ஆரம்பிக்கலாமா? ஆ ஓகே ஃபாதர். சொல்லு, ஜங்குக்காகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அப்போ ஜங்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சம்மதம் ஃபாதர். நீ சொல்லுமா, ஒயனாகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். பொண்ணுக்கும் பையனுக்கும் சம்மதம். ஹாலில் இருக்கவங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? யாருக்கும் விருப்பம் இல்லாமலாம் இல்லையே, எல்லாருக்கும் சம்மதம் தானே? அப்போது எல்லாரும் சம்மதம்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை தவிர, அது ஆரவ் தான். அவனுக்கு மட்டும் இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். சரிப்பா, 2 பேரும் மோதிரம் மாற்றிக்கோங்க. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டே அப்படியே ஜங்குக் சைடு திரும்புறீங்க. பட் அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்கிறதுக்காக ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணுறான், அவ்வளோதான். கை காமி. அப்போ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே கை நீட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். அதில் தான் நீங்கள் ஆல்ரெடி ரிங் போட்டிருப்பீங்கள்ல, அவன் போட்டு விட்டது. அது இன்னும் கையிலே தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு உங்களை நிமிந்து பார்க்குறான். அப்போ ஃபாதர் அதை நோட் பண்ணிடுறாரு. என்னம்மா விரலில் மோதிரம் போட்டிருக்க, அதை கழட்டிடு. இல்லை இல்லை வேண்டாம், கழட்ட வேண்டாம், அது இருக்கட்டும், நீ அப்படியே போடு ஜங்குக். என்ன பார்க்குற? நான் தான் சொன்னல அதை கழட்ட மாட்டேன்னு. நீ போடு, நான் 2 ரிங்குமே போட்டுக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே உங்களையவே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக், தப்பு எதுவும் பண்ணுறியாடா? இவளை பார்க்கும்போது பாவம்லாம் பார்க்காதடா. இவளுக்கு மட்டும் இல்லை, இவள் ஃபேமிலியில் யாருக்குமே நீ யாருக்குமே காட்டக்கூடாது. தெரியும்ல உன் ஃபேமிலிக்கு என்ன நடந்ததுன்னு. இவங்க யாரும் நல்லவங்க இல்லை. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட யாருக்குமே காட்டக்கூடாது. இவங்களெல்லாம் நீ பழி வாங்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. வேறு எந்த ஃபீலிங்ஸும் இருக்கவே கூடாது உனக்கு. இறக்கம் காட்டுற அளவுக்கு இவங்க எந்த வகையிலும் டிசர்வ் இல்லை. ரொம்ப கெட்டவங்க இவங்கெல்லாம். இவங்கள பார்க்கும்போதெல்லாம் உன் ஃபேமிலிக்கு என்ன நடந்ததோ அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும். பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் உனக்குள்ளே இருக்கணும். வேறு எதுவுமே தோணவே கூடாது. அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஜங்குக், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னப்பா ஆச்சு உனக்கு? அடிக்கடி ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுடுற. ஓகே தானே நீனு? ஒன்றும் இல்லை ஃபாதர், ஓகே தானா? சரி, முதல்ல மாற்றிக்கோங்க. அப்படின்ட்டே போட்டு விடுறான். நீங்களும் போட்டு விடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த ரிங்கே பார்த்து பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ கிஸ் வேற பண்ணி தொலைணுமா அப்படின்ட்டே உங்களை பார்க்க நீங்களும் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதானே, ரெடியாக இருப்பா அப்படியே அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே மேரேஜும் முடியுது. வந்தவங்கெல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணுறது, கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஜங்குக்கு ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது. எப்படா வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறான். ஸோ அப்படியே உங்கள் அம்மாவையும் அண்ணாவையும் பார்த்தா வந்தவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க பார்க்க ஜங்குக்கு அப்படியே வயிறு எரியுது. சரிங்க, எவ்வளோ முடியுமோ இன்றைக்கே சிரிச்சுக்கோங்க. மேபி இது கூட உங்களுக்கு கடைசி சிரிப்பாக இருக்கலாம். நல்லா சிரிச்சுக்கோங்க. இனிமேல் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது உங்கள் லைஃப்பில். இனிமேல் அழுக மட்டும்தான் உங்கள் லைஃப்பில். இவ்வளோ நாள் நான் எவ்வளோ அழுத்தணும், அதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு இன்றைக்கே சேர்த்து வச்சு சிரிச்சுக்கோங்க. ஜங்கு, இவ வேற ஒருத்தி நொய்யின்ட்டு. என்னடி? இல்லை, பசிக்குது எனக்கு, சாப்பிட போகலாமா? போகலாம். எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிறைய சாப்பிட்ணும் போல இருக்குது. போகலாம், சாப்பிட போகலாண்டி.
வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது அப்படியே திரும்பி உங்கள் அண்ணாவை பார்க்குறான். உங்கள் அண்ணாவும் ஆக்சுவலாக ஜங்குக்கே தான் பார்த்துட்டு நிற்கிறான். அப்படியே 2 பேரும் பார்த்து முறைச்சிக்கிறானுங்க. வாடா, என் வீட்டுக்கு தானே வந்தாகணும், வச்சு செய்கிறேன் உன்னை. நீ என்னடா மயிறு என்ன செய்கிறது, நான் செய்கிறேன் பாடுறேன் உன்னை வச்சு அப்படின்னு பார்த்து 2 பேரும் நல்லா முறைச்சிட்டு இருக்கானுங்க. ஓகேடா, இந்த பாட்டத்தோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்டா மிஸ்.